ಈ 9 ನೆಲೆಯಲ್ಲಿ ಹೇಗೆ ನಾವು ಅದನ್ನ ಪಡಿಬೇಕು ಅನ್ನೋದನ್ನ ಅವರು ವಿವರಣೆ ಮಾಡ್ತಾ ಬಂದ್ರು. அதுல 6வது ஸ்லோகத்துல நம்ம வந்து பார்த்தது ரதி அப்படின்ற ஒரு நிலை எப்படி வந்து பகவானுக்கு மேல வந்து ஒரு இயல்பான வந்து ஒரு பிரீತಿ ஏற்படுதுங்கிறத வந்து குறிக்கக்கூடிய ஒரு நிலை. 6ನೇ ಶ್ಲೋಕದಲ್ಲಿ ರತಿ ಅನ್ನೋದು ಅಂದ್ರೆ ಭಗವಂತನ ಮೇಲೆ ನಮಗೆ ಹೇಗೆ ಪ್ರೇಮ ಹುಟ್ಟೋದು ಅನ್ನುವ ನೆಲೆಯನ್ನ ನಾವು ನೋಡಿದ್ವಿ. இந்த ரதியுடைய ஒரு ஆரம்ப நிலை அப்படிங்கறதையும் நம்ம வந்து போன வகுப்புல பார்த்தோம். ಲಾಸ್ಟ್ ಕ್ಲಾಸ್ ಅಲ್ಲಿ ನಾವು ರತಿ ಅನ್ನೋದು ಪ್ರಾರಂಭ ಭಾವನೆಲೆಯ ಪ್ರಾರಂಭಿಕ ಸ್ಥಾನ ಅಂತ ನೋಡಿದ್ವಿ. அதுக்கு வந்து நாம பக்தி ரசாமிர்த சிந்துல இருந்து ஒரு ஸ்லோகம் கூட மேற்கோள் காட்டியிருந்தேன். பிரேம்னாஸ்து பிரதம அவஸ்தா பாவ கிதி அபிதீயதே அப்படின்னா பிரதம அவஸ்தா, அதாவது பிரேமை நிலையினுடைய பிரதமன முதல் அறிகுறி இல்ல முதல் நிலை, அதுக்கு பேர் தான் ரதி அப்படின்னு பேரு. ಅಂದ್ರೆ ಭಕ್ತಿ ರಸಾಮೃತ ಸಿಂಧುವಿನಲ್ಲಿ ಒಂದು ಶ್ಲೋಕ ಹೇಳಲಾಗಿದೆ. ಪ್ರೇಮಾಸ್ತು ಪ್ರಥಮ ಅವಸ್ಥಾ ಅಂದ್ರೆ ಭಕ್ತಿ ಪ್ರೇಮದ ಪ್ರಾರಂಭದ ಲಕ್ಷಣಗಳನ್ನ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அந்த ரதி அப்படின்றது பிரேமையினுடைய முதல் நிலை. அந்த நிலையில ஒரு பக்தர் எந்த மாதிரியான உணர்ச்சிகள் எல்லாம் அவர் வந்து வெளிப்படுத்துவாரு அப்படிங்கறத நம்ம வந்து பார்த்தோம். ರತಿ ಅನ್ನೋದು ಪ್ರೇಮದ ಪ್ರಥಮ ಸ್ಥಾನವಾಗಿದೆ. ಆ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಬಂದಿರೋ ಭಕ್ತರು ಯಾವ ರೀತಿ ಅವರ ಭಾವಗಳನ್ನ ತೋರ್ಪಡಿಸ್ತಾರೆ ಅನ್ನೋದನ್ನ ನಾವು ನೋಡಿದ್ವಿ. சோ அதுல நம்ம வந்து குறிப்பா 9 அறிகுறிகள் பார்த்தோம். ಅದರಲ್ಲಿ ನಾವು 9 ಲಕ್ಷಣಗಳನ್ನ ನೋಡಿದ್ವಿ. அதை தவிர்த்து இப்போ இன்னைக்கு நம்ம வந்து 7வது ஸ்லோகம் வந்து பார்க்க போறோம். அந்த 7வது ஸ்லோகம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த பாவத்தினுடைய அடுத்த நிலை என்னன்னு சொன்னா, அந்த பாவ நிலையில உள்புறமா ஒரு பக்தருக்குள்ள ஏற்படக்கூடிய ஒரு உணர்ச்சி மாற்றங்கள், உணர்வு மாற்றங்கள், அதுதான் வந்து முக்கியமா இன்னைக்கு ஸ்லோகத்துல நம்ம வந்து பார்க்க போறோம். ಈ 7ನೇ ಶ್ಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ಭಾವದ ನೆಕ್ಸ್ಟ್ ಸ್ಟೇಜ್ ಏನು ಅನ್ನೋದನ್ನ ನೋಡ್ತೀವಿ. உண்மையிலே சொல்லணும் அப்படின்னு சொன்னா இது வந்து கௌடிய வைஷ்ணவர்களுக்கான ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட். இது வந்து வெளியில எங்கேயும் கிடைக்காது. ನಿಜವಾಗಿ ಹೇಳ್ಬೇಕಾದ್ರೆ ಈ ಶಿಷ್ಟಾಷ್ಟಕಂ ಅನ್ನೋದು ಗೌಡಿಯ ಭಕ್ತರಿಗೆ ಸಿಕ್ಕಿರುವ ವಿಶೇಷ ಬಹುಮಾನ. ಇದು ಹೊರಗಡೆ ಎಲ್ಲೂ ನಮ್ಗೆ ಲಭಿಸೋದಿಲ್ಲ. ஏன்னா நம்மளுடைய ஆச்சாரியர்கள் வந்து ரியலி அவங்க வந்து ரச ஆச்சாரியாஸ். ಯಾಕೆಂದ್ರೆ ನಮ್ಮ ಆಚಾರ್ಯರುಗಳು ರಸ ಆಚಾರ್ಯರು. அவங்கள மாதிரி வந்து ரசங்களை வந்து ரிசர்ச் பண்ணி அதுல இருக்கக்கூடிய அந்த மைல்டான எக்ஸ்பிரஷனுக்கு கூட வந்து ஒரு சயின்டிபிக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன், இந்த உணர்வுக்கு இதுதான் வந்து காரணம், இந்த உணர்வுக்கு இது வந்து ஆசிரியம், இந்த உணர்வு இருந்தா இதுக்கு இன்ன பேரு அப்படின்னு சொல்லி நம்ம ஆச்சாரியர்கள் கொடுத்துருக்கிற டீட்டெயில படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு தனியா ஒரு மூளை வேணும். ನಮ್ಮ ಆಚಾರ್ಯರುಗಳು ನಮ್ಗೆ ಅವರು ಸ್ಪೆಷಲ್ ಆಗಿ ರಿಸರ್ಚ್ ಮಾಡಿ ಈ ಭಾವಕ್ಕೆ ಇದೇ ಅರ್ಥ, ಒಂದೊಂದು ವರ್ಡ್ ಬೈ ವರ್ಡ್ ಅವರು ಆ ಅರ್ಥಗಳನ್ನ ನಮ್ಗೆ ಸರ್ಚ್ ಮಾಡಿ ಆ ರಸಗಳನ್ನ ನಮ್ಗೆ ಅರ್ಥಪೂರ್ಣವಾಗಿ ಅವರು ವಿವರಣೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಆದ್ರೆ ನಾವು ಅದನ್ನ ಓದ್ಕೊಂಡು ತಿಳ್ಕೊಳ್ಳಕ್ಕೆ ನಮ್ಗೆ ಬೇರೆ ಇನ್ನೊಂದು ಮೆದುಳು ಬೇಕು ಅಂತ ಪ್ರಭುಗಳು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அத வந்து ரியலி வந்து சுவைப்பதற்கு நமக்கு இன்னொரு இதயமும் வேணும். ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಆ ರುಚಿಯನ್ನ ನಾವು ಟೇಸ್ಟ್ ಮಾಡಕ್ಕೆ ಮತ್ತೊಂದು ಹೃದಯನೂ ಬೇಕು ಅಂತಾರೆ. மீன்ஸ் நம்மளுடைய ஹிருதயம் இப்ப இருக்கிற நிலைமையில இருந்து பியூர் ஆகணும் அப்படின்னா அப்பதான் நம்மளால ரியலா வந்து அத பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸே பண்ண முடியும். ಅಂದ್ರೆ ಆ ಭಾವವನ್ನ ನಾವು ಆಸ್ವಾದನ ಮಾಡ್ಬೇಕಂದ್ರೆ ನಮ್ಗೆ ಬೇರೆ ಹೃದಯ ಬೇಕು. ಆ ಬೇರೆ ಹೃದಯ ಅಂದ್ರೆ ನಮ್ಮ ಹೃದಯ ಪರಿಶುದ್ಧತೆ ಹೊಂದಬೇಕು.
ಆ ರೀತಿ ಪರಿಶುದ್ಧತೆ ಹೊಂದಿದ್ರೆ ಮಾತ್ರ ನಮ್ಗೆ ಆ ಭಾವನೆಲೆಯನ್ನ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಳಕ್ಕೆ ಸಾಧ್ಯ, ஆஸ்வாதிசಲು சாத்திய ஆಗುತ್ತೆ. சில நேரம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, என்ன உங்க இதயம் கல்லு மாதிரி இருக்கு, ஏதாவது ஒரு உணர்ச்சி இருக்கா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி நபர்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து புரியாது. ಕೆಲವೊಮ್ಮೆ ನಾವು ಕೆಲವರನ್ನ ಭೇಟಿಯಾದಾಗ ಏನು ನಿಮ್ಮ ಹೃದಯ ಕಲ್ಲು ಹೃದಯನ ಅಂತ ಹೇಳ್ಬಿಡ್ತೀವಿ. ಅಂದ್ರೆ ಆ ರೀತಿಯ ಕಠಿಣವಾದ ಹೃದಯ ಹೊಂದಿದವರಿಗೆ ಇಂತಹ ಆಚಾರ್ಯರ ಬರೆದಿರುವ ಈ ರೀತಿಯ ಅರ್ಥಗಳನ್ನ ಅವ್ರಿಗೆ ಆಸ್ವಾದಿಸಲು ಸಾಧ್ಯನೇ ಆಗಲ್ಲ. அப்படி என்னதான் வந்து இன்னைக்கு இந்த ஸ்லோகத்துல வந்து சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்றாரு, ஆச்சாரியர்கள் நமக்கு என்ன அதுல கொடுக்குறாங்கிறது நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ಈ 7ನೇ ಶ್ಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ಇವತ್ತು ನೋಡೋಣ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭು ಏನನ್ನ ಇದರಲ್ಲಿ ವಿವರಣೆ ಮಾಡಿದ್ದಾರೆ, ಆಚಾರ್ಯರು ಅದರ ಬಗ್ಗೆ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ಅನ್ನೋದನ್ನ ನಾವಿವತ್ತು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋಣ. 7வது ஸ்லோகம் ಯಾರು ರಿಸೈಟ್ பண்றீங்க இன்னைக்கு? 7ನೇ ಶ್ಲೋಕ யாரு? வீணா மாதாஜி படிக்கிறீங்களா? நான் படிக்கட்டும் பிரபுஜி. படிங்க. நயனம் கலதஸ்ருதாரயா மாதாஜி 7th. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி 7th மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. 7th படிக்கவா பிரபு? ஐநந்தன் படிக்கவா பிரபு? ஐநந்த கனுஜ இல்ல மாதாஜி. பிரபுஜி நான் ಹೇಳಲ್ಲ பிரபுஜி? சொல்லுங்க. புஷ்பா மாதாஜி படிங்க. பிரபுஜி. யுகாயிதಂ நிமேஷேன சக்ஷுஷா பிராருஷாயிதம் ಶೂನ್ಯಾಯಿತಂ ಜಗತ್ ಸರ್ವಂ ಗೋವಿಂದ ವಿರಹೇಣ ಮೇ. அது ಒಂದೇನಾ ಪ್ರಭುಜಿ? 7th ஸ்லோகம் மட்டும்தான். ஓகே, தேங்க்யூ. யுகாயுதம் நிமேஷேன சக்ஷுஷா பிராருஷாயுதம். அதாவது இந்த கோபியர்கள் வந்து சொல்ற மாதிரிதான், இந்த கண் இமை இருக்கே, அந்த கண் இமை வந்து ஒரு நிமிஷம் மூடி திறக்கிற அந்த நிமிஷத்துல வந்து கிருஷ்ணருடைய பிரிவு வந்து எப்படி இருக்கான், யுக ஆயுதம். அது வந்து ஒரு பெரிய யுகமே வந்து முடிஞ்ச மாதிரி இருக்கான் அவங்களுக்கு. சோ அது மாதிரி இங்க சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய அந்த பாவத்தை வந்து வெளிப்படுத்துறாரு. ಯುಗಾಯಿತಂ ನಿಮೇಷೇನ ಚಕ್ಷುಷಾ ಪ್ರಾವೃಷಾಯಿತಂ ಅಂದ್ರೆ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭುಗಳು ಅವರ ಭಾವವನ್ನು ಇದರಲ್ಲಿ ನಮ್ಗೆ ತೋರ್ಪಡಿಸ್ತಾರೆ. ಅಂದ್ರೆ ಗೋಪಿಯರು ಕೃಷ್ಣನ ನೋಡೋದಕ್ಕೆ ಎಷ್ಟು ಆತುರತೆಯಿಂದ ಕಾದಿರ್ತಾರೆ ಅಂದ್ರೆ, ಕೃಷ್ಣ ಎದುರಲ್ಲೇ ಇರುವಾಗ ಅವರ ಕಣ್ಣ ರೆಪ್ಪೆ ಒಂದು ಕ್ಷಣ ಹೀಗೆ ಮುಚ್ಚಿ ತೆಗೆದ್ರೇನು ಕೃಷ್ಣನ್ನ ನಾವು ಅಗಲಿದೀವಿ, ನೋಡಕ್ ಆಗ್ಲಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಅಷ್ಟು ವ್ಯಥೆ ಪಟ್ಕೊಳ್ತಾರಂತೆ. ಅದನ್ನ ಇಲ್ಲಿ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭುಗಳು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಮತ್ತೆ ಆ ಒಂದು ಕ್ಷಣ ಅವರನ್ನ ನೋಡದೆ ಇರೋದು ಅವ್ರಿಗೆ ಯುಗಕ್ಕೆ ಸಮ ಅಂತೆ. ಯುಗಾಂತರಲ್ಲಿ ನೋಡೋದಕ್ಕೆ ಆಗದಷ್ಟು ವ್ಯಥೆಯನ್ನ ಅನುಭವಿಸ್ತಾರೆ ಗೋಪಿಯರು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. அந்த மாதிரி கோபியர்களுக்கு வந்து கிருஷ்ணருடைய அந்த பிரிவு வந்து தாங்க முடியாத ஒரு விஷயம். ಗೋಪಿಯರಿಗೆ ಕೃಷ್ಣನ ವಿರಹ, ಕೃಷ್ಣನು ಇಲ್ಲದಿರುವ ವಿರಹ ಅವರು ಅನುಭವಿಸೋದಕ್ಕೆ ತುಂಬಾ துக்கிதராக்ತಾರೆ. கோபியர்கள் மட்டும் கிடையாது, பிருந்தாவனத்துல இருக்கிற ஒரு புல்லு செடி அதுக்கு கூட வந்து கிருஷ்ணருடைய பிரிவு அந்த மாதிரி தாங்க முடியாது. ಕೃಷ್ಣನ್ ಇಲ್ಲದ ಒಂದು ಕ್ಷಣವನ್ನ ಗೋಪಿಯರು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಬೃಂದಾವನದಲ್ಲಿರುವ ಹುಲ್ಲು ಗಿಡ ಮರಗಳು ಕೂಡ ಕೃಷ್ಣನ್ ಇಲ್ಲದ ವಿರಹವನ್ನು ಬಹಳ ವ್ಯಥೆಯಿಂದ ಅನುಭವಿಸ್ತಾರೆ. பிருந்தாவனத்துல அதாவது நந்தகிராம் பக்கத்துல வந்து ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துக்கு பேரு உத்தவ கியாரின்னு பேரு. ಬೃಂದಾವನದಲ್ಲಿ ನಂದಗ್ರಾಮ ಅಂತ ಒಂದು ಸ್ಥಳ ಇದೆ, ಅದಕ್ಕೆ ಉದ್ದವ ಗ್ಯಾರಿ ಅನ್ನೋ ಹೆಸರಿದೆ. அந்த இடம் என்ன அப்படின்னு கேட்டா, கிருஷ்ணர் வந்து கோபியர்களை விட்டு பிரிந்து போனதுக்கு அப்புறமா கோபியர்களுக்காக கிருஷ்ணர் வந்து உத்தவரை வந்து தூது அனுப்புறாரு. ಆ ಜಾಗದ ಇದು ಮಹಿಮೆ ಏನಂದ್ರೆ, ಕೃಷ್ಣ ಗೋಪಿಯರನ್ನ ಅಗಲಿ ಹೋದ್ಮೇಲೆ ಉದ್ದವರಿಗೆ ಗೋಪಿಯರ ಹತ್ರ ಒಂದು ಸಂದೇಶವನ್ನ ಹೇಳಿ ಕಳಿಸ್ತಾರೆ.
சோ அப்போ கோபியர்கள் எல்லாம் வந்து அந்த பர்டிகுலர் இடத்துல, அந்த உத்தவ கியாரின்ற இடத்துல உத்தவரை வந்து சந்திச்சாங்க. அதனாலதான் அந்த இடத்துக்கு பேரு உத்தவ கியாரின்னு வந்துச்சு. ಅಂದ್ರೆ ಈ ವೃಂದಾವನದಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಉದ್ಧವ ಗ್ಯಾರಿ ಅನ್ನೋ ಒಂದು ಪ್ಲೇಸ್ ನಲ್ಲಿ ಉದ್ಧವರನ್ನ ಭೇಟಿ ಆಗ್ತಾರೆ ಎಲ್ಲ ಗೋಪಿಯರು. ಇದರಿಂದಾನೇ ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಉದ್ಧವ ಗ್ಯಾರಿ ಅನ್ನೋ ಹೆಸರು ಕೂಡ ಆಯ್ತು. சோ அந்த இடத்துல உத்தவர் வந்து கோபியர்களுக்கு வந்து ஞானத்தை கொடுக்க முயற்சி பண்றாரு. ಆ ಜಾಗದಲ್ಲಿ ಉದ್ಧವರು ಎಲ್ಲ ಗೋಪಿಯರನ್ನ ಭೇಟಿ ಮಾಡಿ ಜ್ಞಾನವನ್ನು ಕೊಡಕ್ಕೆ ಅವರು ಪ್ರಯತ್ನ ಪಡ್ತಾರೆ. ஆனா ஞானம் கொடுக்க போய் அவர் வந்து ஞானத்தை அடைஞ்சார். ಗೋಪಿಯರಿಗೆ ಉದ್ಧವರು ಜ್ಞಾನ ಕೊಡಕ್ಕೆ ಹೋಗಿ ಪ್ರಯತ್ನ ಪಟ್ಟು ಸಫಲವಾಗಿ ಗೋಪಿಯರಿಂದ ಅವರು ಜ್ಞಾನವನ್ನ ಪಡ್ಕೊಳ್ತಾರೆ. ஏன்னா அவர் வந்து என்ன இந்த மாதிரி பிரிவு துயர் அது இதுன்னு சொல்லி நீங்க எல்லாம் கவலைப்பட்டுட்டு இருக்கிறீங்க, கிருஷ்ணர் எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு, அவர் பகவான் அப்படி இப்படின்னு வந்து பேசினாரு. ஆனா அது எதுவுமே அவங்களுக்கு வந்து உள்ள போகவே இல்லை. ಉದ್ಧವರು ಗೋಪಿಯರು ಕೃಷ್ಣನ ವಿರಹದಿಂದ ಅಳೋದ್ನ ನೋಡ್ಬಿಟ್ಟು ಇದೆಲ್ಲ ಸಹಜ ತಾನೆ, ನೀವ್ಯಾಕೆ ಇದ್ರಲ್ಲಿ ದುಃಖ ಆಗ್ತಾ ಇದ್ದೀರಾ, ಇದೆಲ್ಲ ಸಹಜ, ಕೃಷ್ಣ ಎಲ್ಲೆಲ್ಲೂ ಇದ್ದಾರೆ, ಅವರು ಸರ್ವೇಶ್ವರ, ನೀವ್ಯಾಕೆ ಇದಕ್ಕೆ ವ್ಯಥೆ ಪಡ್ತೀರಾ ಅಂತ ಉದ್ಧವರು ಹೇಳಿದಾಗ ಈ ಉದ್ಧವರ ಮಾತುಗಳು ಒಂದು ಕೂಡ ಗೋಪಿಯರ ಕಿವಿಗೆ ಹತ್ತಲಿಲ್ಲ. கொஞ்சம் கொஞ்சமா வந்து பேச பேச உத்தவருக்கு கோபியர்களுடைய அந்த பாவத்தினுடைய மகிமை வந்து புரிஞ்சு அவர் நினைச்சாரு, இந்த மாதிரி ஒரு பாவத்தை கிருஷ்ணர் கூடவே இருந்து கூட நான் வளர்த்துக்க முடியலையேன்னு சொல்லி அவர் வந்து சரண்டர் ஆயிட்டாரு. ಉದ್ಧವರು ಗೋಪಿಯರು ಮಾತನಾಡುವ ಮಾತುಗಳನ್ನ ಕೇಳಿ ಕೇಳಿ ಈ ತರ ಇರೋ ಭಾವವು ಗೋಪಿಯರಿಗೆ ಇರೋ ಭಾವ, ನಾನು ಕೃಷ್ಣನ ಜೊತೆಯಲ್ಲೇ ಓಡಾಡ್ತಾ ಇದ್ದೆ, ಆದ್ರೆ ಈ ಭಾವವನ್ನು ನಾನು ಸ್ವಲ್ಪ ಕೂಡ ಬೆಳೆಸ್ಕೊಂಡಿಲ್ಲ ಅಂತ ತುಂಬಾ ದುಃಖಿತರಾದ್ರು ಉದ್ಧವರು. நமக்கு இப்ப அது முக்கியம் இல்ல. நம்ம இங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, அந்த கோபியர்கள் கிருஷ்ணருடைய அந்த பிரிவை தாங்காம அவங்க எல்லாம் விட்டு அந்த கண்ணீர் அது வந்து ஒரு குளமா வந்து ஆயிடுச்சு. ಅಂದ್ರೆ ಇದೆಲ್ಲ ನಮ್ಗೆ ಇವಾಗ ಮುಖ್ಯ ಇಲ್ಲ. ನಮ್ಗೆ ಏನು ನಾವು ತಿಳ್ಕೊಬೇಕು ಅಂದ್ರೆ, ಗೋಪಿಯರೆಲ್ಲ ಕೃಷ್ಣರ ವಿರಹದಿಂದ ಅವರು ಅತ್ತಿರುವ ಕಣ್ಣೀರೆಲ್ಲ ಒಂದು ಕೊಳವಾಗಿ ಉದ್ಭವವಾಯಿತು. இப்போ அந்த குளத்துடைய தண்ணி அவ்வளவு சால்ட்டா இருக்கும். ಈಗಲೂ ಕೂಡ ಆ ಕೊಳದ ನೀರು ಉಪ್ಪಾಗಿರುತ್ತೆ. அது மட்டும் ஸ்பெஷல் கிடையாது. அந்த குளத்தங்கரையை சுத்தி அந்த இடத்துல எந்த செடியுமே வந்துட்டு பெருசா வளரவே வளராது. கொஞ்சம் வளரும், அப்புறமா அது பட்டு போயிடும், அவ்வளவுதான். ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಆ ಕೊಳ್ಳದ ಸುತ್ತಲೂ ಗಿಡ ಮರಗಳು ಇರುತ್ತೆ, ಅದು ದೊಡ್ಡದಾಗಿ ಬೆಳೆಯೋದಿಲ್ಲ. ಆ ರೀತಿ ಬಂದ್ರೂ ಕೂಡ ಅದು ಬಹುಬೇಗ ನಾಶವಾಗುತ್ತೆ. ஏன் அப்படின்னு கேட்டா, அந்த மாதிரியான ஒரு பிரிவு, அந்த பிரிவுடைய துயரம் வந்து அது தாங்காம அந்த செடிகள் கூட வந்து என்ன ஆகுறது இல்ல, அது வந்து வளர்றது கிடையாது, அது சீக்கிரமா பட்டு போயிடும். ಯಾಕೆ ಆ ಕೊಳ್ಳದ ಸುತ್ತಲೂ ಆ ಗಿಡಗಳು ದೊಡ್ಡದಾಗಿ ಬೆಳೆಯೋದಿಲ್ಲ ಅಂದ್ರೆ, ಕೃಷ್ಣನ ಅಗಲಿಕೆಯ ವಿರಹದಿಂದ ಅವುಗಳು ಕೂಡ ತುಂಬಾ ದುಃಖಿತರಾಗಿರ್ತಾರೆ. ಮತ್ತೆ ಆ ರೀತಿ ಬೆಳೆದ್ರೂ ಕೂಡ ಅವರು ಬಹುಬೇಗ ನಾಶನೂ ಆಗ್ಬಿಡ್ತಾರೆ ಕೃಷ್ಣನ ವಿರಹದಿಂದಲೇ. சோ அந்த மாதிரி வந்து கிருஷ்ணருடைய பிரிவு துயர் அப்படிங்கிறது கோபியர்களுக்கும் சரி, அங்க இருக்கக்கூடிய பசு, எந்த ஒரு ಜೀವರಾಶಿ எடுத்துக்கிட்டாலும் அவங்களுக்கு வந்து ಅದು ತಾಂಗ முடியாதது. ಅಂದ್ರೆ ಗೋಪಿಯರಿಗೆ ಮಾತ್ರ ಅಲ್ಲ ಕೃಷ್ಣನ ಅಗಲಿಕೆ ದುಃಖ ಕೊಡುತ್ತೆ ಅಂದ್ರೆ, ವೃಂದಾವನದಲ್ಲಿ ಇರುವ ಹಸುಗಳು, ಕರುಗಳು, ಮರ, ಗಿಡ, ಬಳ್ಳಿಗಳು ಕೂಡ ಕೃಷ್ಣನ ವಿರಹದಲ್ಲಿ ಅವರು ದುಃಖಿತರಾಗಿ ಇರ್ತಾರೆ ಅನ್ನೋದಕ್ಕೆ ಇದು ಉದಾಹರಣೆಯಾಗಿದೆ. சோ இந்த மாதிரியான ஒரு உணர்வு வெளிப்பாடு அப்படிங்கிறது வந்து அது அவங்க அந்த பாவ நிலையில வந்து ஒரு பாவத்துல உயர்ந்த நிலையில இருக்கிறாங்கிறத வந்து ಕಾಟುದು. ಇದರಿಂದ ನಾವು ಏನ್ ತಿಳ್ಕೊಬೇಕಂದ್ರೆ, ಗೋಪಿಯರು ಮತ್ತೆ ವೃಂದಾವನದಲ್ಲಿ ಇರುವ ಎಲ್ಲವೂ ಕೂಡ ಅವರು ಭಾವ ನೆಲೆಯಲ್ಲಿ ಉತ್ತಮ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಇರೋದು ನಮ್ಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ ಇಲ್ಲಿ. சோ அதனால இங்க ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭು அதே அந்த பிரஜ பாவத்தை வந்து அவர் வந்து வெளிப்படுத்துறாரு. ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭು ಈ ಶ್ಲೋಕದಲ್ಲಿ ಅದೇ ಬ್ರಜ ಭಾವವನ್ನ ನಮಗೆ ತೋರ್ಪಡಿಸ್ತಾರೆ. சோ அப்போ நாமளும் என்ன பண்ணணும், அந்த பாவம் அப்படிங்கிறது வந்து என்ன, அந்த பாவம் எப்போ ஒருத்தருக்குள்ள வருது, அது எப்படியெல்லாம் வந்து எந்தெந்த நிலையில அது வந்து வெளிப்படுது அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்ம ಡೀಟೇಲಾ வந்து தெரிஞ்சுக்கணும். ನಾವು ಕೂಡ ಆ ಭಾವ ಎಂದ್ರೆ ಏನು, ಆ ಭಾವವು ಯಾರಿಗೆ
ತೋರ್ಪಡುತ್ತೆ ಮತ್ತೆ ಆ ಭಾವದಿಂದ ಆ ಭಾವದ ಲಕ್ಷಣಗಳೇನು ಅವುಗಳನ್ನೆಲ್ಲ ನಾವು ತಿಳ್ಕೊಳ್ಬೇಕಾಗಿದೆ. ஸோ அந்த ஒரு பாவத்தினுடைய அறிகுறிகள், அதோடைய செயல்பாடுகள், அதெல்லாம் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க போறோம். மேபி உங்களுக்கு அது புரிந்து கொள்வதற்கு கடினமா இருக்கலாம். ஆனா எந்த அளவுக்கு அதை வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி கொடுக்க முடியும்னு வந்து நம்ம ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭುகிட்ட ಪ್ರಾರ್ಥನೆ பண்ணி நம்ம ಟ್ರೈ பண்ணுவோம். ಅಂದ್ರೆ ಇವತ್ತಿನ ಶ್ಲೋಕದಲ್ಲಿ ಆ ಭಾವದ ಲಕ್ಷಣಗಳು ಮತ್ತೆ ಅದರ ಚಟುವಟಿಕೆಗಳು ಏನು ಅಂತ ನಾವು ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭು ಕೊಟ್ಟಿರೋದನ್ನ ನೋಡೋಣ. ಅದು ನಮ್ಗೆ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಳಕ್ಕೆ ಕಷ್ಟನೇ, ಆದ್ರೆ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭುಗಳ ಕರುಣೆಯಿಂದ ತಿಳ್ಕೊಳ್ಳಕ್ಕೆ ನಾವು ಪ್ರಯತ್ನ ಪಡೋಣ. உண்மையிலே இதெல்லாம் வந்து விளக்குற அளவுக்கு உண்மையிலே எனக்கு தகுதி கிடையாது. ஆனாலும் ஆச்சாரியர்கள் இது வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதனால அட்லீஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காவது நம்ம வந்து முயற்சி செய்வோம். ನಿಜವಾಗ್ಲೂ ನನ್ಗೆ ಇದನ್ನೆಲ್ಲ ವಿವರಣೆ ಮಾಡಕ್ಕೆ ಅರ್ಹತೆ ಇಲ್ಲ, ಆದ್ರೆ ಆಚಾರ್ಯರುಗಳು ಏನೆಲ್ಲ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಅನ್ನೋದನ್ನ ನಾವು ತಿಳ್ಕೊಳ್ಳಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಪಡೋಣ. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி 6வது ஸ்லோகத்துல வந்து அந்த பாவத்தினுடைய முதல் நிலை அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறது வந்து போன ஸ்லோகத்துல வந்து பார்த்தோம். இந்த ஸ்லோகத்துல அந்த பாவத்தினுடைய இன்னும் உயர்ந்த நிலையிலான அறிகுறிகள் என்னங்கிறத நம்ம வந்து பார்க்க போறோம். 6ನೇ ಶ್ಲೋಕದಲ್ಲಿ ಭಾವದ ಪ್ರಥಮ ಸ್ಥಾನ ಏನು ಅಂತ ನಾವು ನೋಡಿದ್ವಿ. 7th ಶ್ಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ಇನ್ನು ಅದಕ್ಕಿಂತ ಉತ್ತಮ ಸ್ಥಾನ ಏನಿದೆ ಭಾವ ನೆಲೆಯಲ್ಲಿ ಅನ್ನೋದನ್ನ ನಾವು ಸ್ವಲ್ಪ ವಿವರಣೆಯಾಗಿ ನೋಡೋಣ. ஸோ இங்க இந்த பாவம் அப்படிங்கிறது 2 நபர்களுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ஒரு அன்பு பரிமாற்றத்தினுடைய ஒரு உயர்ந்த நிலை. ಭಾವ ಅನ್ನೋದು 2 ಜೀವಿಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಡೆಯುವ ಒಂದು ಸಂಬಂಧವನ್ನ ತೋರಿಸುತ್ತೆ. ஸோ அது இங்க பகவான் கிருஷ்ணருக்கும் அவருடைய பக்தர்களுக்கும் இடையில எப்படி வந்து இந்த ಭಾವமானது அது வந்து செயல்படுது அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க போறோம். ಈಗ ಭಾವ ಎನ್ನೋದು ಭಗವಂತನಿಗೂ ಭಕ್ತನಿಗೂ ಮಧ್ಯೆ ಯಾವ ರೀತಿ ಅದು ಕೆಲಸಗಳನ್ನ ಮಾಡುತ್ತೆ ಅನ್ನೋದನ್ನ ನಾವು ನೋಡೋಣ. சோ இந்த பாவம் அப்படிங்கிறது வந்து அந்த இருவருக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த பிரேமத்தினுடைய தன்மை அளவுக்கு ஏத்த மாதிரி அது என்ன பண்ணுது, அது பல ವಿಧங்கள்ல செயல்படுது. ಭಾವ ಅನ್ನೋದು ಭಗವಂತನಿಗೂ ಭಕ್ತರಿಗೂ ನಡುವೆ ಮ್ಯೂಟ್ ಆಯ್ತು ಮಾತಾಜಿ. ಹರೇ ಕೃಷ್ಣ ಪ್ರಭು. ಭಾವ ಅನ್ನೋದು ಭಗವಂತನಿಗೂ ಭಕ್ತನಿಗೂ ಮಧ್ಯೆ ಇರುವ ಒಂದು ಸಂಬಂಧ. ಅದು ಹಲವಾರು ರೀತಿಗಳಲ್ಲಿ ತೋರ್ಪಡುತ್ತೆ. ಪ್ರೇಮ ಭಕ್ತನಿಗೂ ಭಗವಾನುக்கும் இடையில இருக்கக்கூடிய ಭಕ್ತನಿಗೂ ಭಗವಂತನಿಗೂ ನಡುವೆ ಇರುವ ಪ್ರೇಮ ಅದು ಹಲವಾರು ರೀತಿಗಳ பிரேமையுடைய தன்மை அளவு இந்த ரெண்டுக்கு ஏத்த மாதிரி அது பல நிலைகள்ல விதங்கள்ல செயல்படுது. ಪ್ರೇಮದ ನೆಲೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅಳತೆಯಲ್ಲಿ ಅದು ಹಲವಾರು ರೀತಿಗಳಲ್ಲಿ ತೋರ್ಪಡುತ್ತೆ. சோ முக்கியமா வந்து இந்த பிரேமையானது அது வந்து 5 விதமான ರಸங்கள்ல அது வந்து செயல்படுது. ಪ್ರೇಮ ಅನ್ನೋದು ಮುಖ್ಯವಾಗಿ 5 ವಿಧವಾದ ರಸಗಳಲ್ಲಿ ಅದು ತನ್ನ ಇದನ್ನ ತೋರ್ಪಡುತ್ತೆ. அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டா ಸ್ಥಾಯಿ ಭಾವ அப்படின்னு ಅರ್ಥ. அதுக்கு ಅದರ ಹೆಸರೇನಂದ್ರೆ ಸ್ಥಾಯಿ ಭಾವ ಅಂತ ಅರ್ಥ. ஸ்தாயி பாவம் அப்படின்னு சொன்னா என்னன்னா அந்த அதாவது பகவானுக்கும் பக்தனுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு ரசம் இல்லைன்னா ஒரு பாவம் அது வந்து ஒரு குறிப்பிட்ட நிலை அது நிலைச்சிருக்கும் போது அதுக்கு பேரு ಸ್ಥಾಯಿ ಭಾವம்னு பேரு. ಸ್ಥಾಯಿ ಭಾವ ಅಂದ್ರೆ ಭಗವಂತನಿಗೂ ಭಕ್ತರಿಗೂ ನಡುವೆ ಇರುವ ಒಂದು ರಸಂ இல்லைன்னா ಭಾವம் ರಸ ಅಥವಾ ಭಾವ ಅಂತ ಹೇಳ್ಬೋದು. அப்படி வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பாவம் நிலைத்திருக்கும் போது அதுக்கு பேரு ಸ್ಥಾಯಿ ಭಾವம்னு பேரு. ಒಂದು ಗೊತ್ತುಪಡಿಸಿದ ಒಂದು ಈ ಭಾವಕ್ಕೆ ಸ್ಥಾಯಿ ಭಾವ ಅಂತ
ಒಂದು ಹೆಸರಾಗಿದೆ. ஸோ அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். சாந்த ரச, தாசிய ரச, சக்கிய ரச, அப்புறம் வந்து வாத்சல்ய ரச, அப்புறம் ಮಾಧುರ್ಯ ರಸ. ನಮಗೆ ಈ ರಸಗಳ ಬಗ್ಗೆ ಪರಿಚಯ ಇದೆ. ಶಾಂತ ರಸ, ದಾಸ್ಯ ರಸ, ಸಾಕ್ಯ ರಸ, ವಾತ್ಸಲ್ಯ ರಸ ಮತ್ತು ಮಾಧುರ್ಯ ರಸ. ஓகே, ஸோ இந்த ஸ்தாயி பாவா, அதாவது குறிப்பிட்ட ஒரு ரசம். இப்போ ஒரு பக்தர் வந்து கிருஷ்ணரை குறிப்பா வந்து பையனா மட்டுமே பார்ப்பாங்க. அவங்களுக்கு வந்து வேற விதத்துல பாக்குறதுக்கு தெரியாது. அப்ப அது பேர் என்ன? வாஸ்தல்யத்துல இருக்க, அதாவது ஸ்தாயி பாவா, அது வாஸ்தல்யத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்தாயி பாவா, அதாவது நிலைத்து இருக்கக்கூடிய ஒரே ஒரு ரசம். அது வந்து பெற்றோர் பாசம். ಸ್ಥಾಯಿ ಭಾವ ಅನ್ನೋದು ಒಂದು ನಿರ್ದಿಷ್ಟ ಒಂದು ರಸವಾಗಿದೆ. ಅದು ಕೃಷ್ಣನನ್ನ ತನ್ನ ಮಗನಾಗಿ ಮಾತ್ರ ಭಾವನೆ ಮಾಡ್ಕೊಳ್ತಾರೆ. ಇದನ್ನು ಬಂದು ವಾತ್ಸಲ್ಯ ಭಾವ ಅಂತ ಹೇಳ್ತೀವಿ. ಇದು ಸ್ಥಾಯಿ ಭಾವ ಅಂತಾನು ಹೇಳ್ಬೋದು. ஸோ இந்த ஸ்தாயி பாவா அது இன்னும் வந்து என்ன, ஒரு 5 விதங்கள்ல வந்து 5 விதமான ஒரு பாவங்கள்ல வந்து என்ன பண்ண, அது உணரப்படுது, இல்ல ಅನುಭವಿக்கப்படுது. ಸ್ಥಾಯಿ ಭಾವ ಅನ್ನೋದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಇನ್ನೂ 5 ರೀತಿಯ ವಿಧದಲ್ಲಿ ಅದ ನಾವು ತಿಳ್ಕೊಳ್ಬಹುದು. அது வந்து ஸ்தாயி பாவா 1, அப்புறம் அனுபாவா 2, விபாவா 3, சாத்விக பாவா 4, வியபச்சாரி பாவா 5. இந்த 5 விதமான பாவங்களோட ஒரு பர்டிகுலரான ஒரு ரசம் அது வந்து சேரும்போது அந்த ஒரு பாவமானது இன்னும் அதிகமான ஒரு ஆனந்தத்தை வந்து பக்தருக்கும் பகவானுக்கும் கொடுக்குது. ಈಗ ಸ್ಥಾಯಿ ಭಾವದಲ್ಲಿ 5 ವಿಧ ಇದೆ. ಪ್ರಭುಗಳು ಹೇಳಿದಂತೆ ಸ್ಥಾಯಿ ಭಾವ, ಅನುಭಾವ, ಈ ರೀತಿ. ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಪರ್ಟಿಕ್ಯುಲರ್ ರಸವನ್ನ ನಾವು ನೋಡಿದಾಗ ಅದರಲ್ಲಿ ಭಕ್ತನಿಗೆ ದೊಡ್ಡ ಆನಂದವನ್ನ ನೀಡುತ್ತೆ. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்ப சாத்விக பாவம் அதை எடுத்துக்கலாம். ஓகே, அதாவது நல்லா கவனிங்க, 5 விதமான பாவங்கள் இருக்கு. அந்த 5 விதமான பாவம் 5 விதமான ரசம். ஓகே, சாந்த, தாசிய, வாத்சல்ய 5 ரசம். ஓகே, இது 5 விதமான பாவம். ஸ்தாயி பாவா, விபாவா, அனுபாவா, சஞ்சாரி பாவா, விபச்சாரி பாவா, அந்த மாதிரி இது வந்து 5 பாவம். ஓகே, இந்த 5 பாவம் இந்த 5 ரசங்களோட சேரும் போது அது வந்து என்ன ஆகுது, அந்த அந்த பர்டிகுலரான ஒரு ரசத்துல பகவானுக்கும் பக்தனுக்கும் இடையில அது வந்து ரொம்ப ஒரு உன்னதமான ஒரு ಆನಂದத்தை கொடுக்குது. ಪ್ರಭುಗಳು ಹೇಳಿದಂತೆ ಈ 5 ರೀತಿಯ ಸ್ಥಾಯಿ ಭಾವ 5 ರೀತಿಯಲ್ಲಿರುತ್ತಲ್ಲ, ಆ 5 ರೀತಿಯ ಭಾವದಲ್ಲಿ ಮತ್ತೆ ಈ 5 ರಸಗಳು ಶಾಂತ, ದಾಸ್ಯ, ಸಾಕ್ಯ, ಮಾಧುರ್ಯ, ವಾತ್ಸಲ್ಯ, ಇವು 5 ಕೂಡ ಒಟ್ಟಾಗಿ ಸೇರಿದಾಗ ಆ ಭಕ್ತನಿಗೆ ಬಹಳ ಆನಂದವನ್ನು ಅದು ನೀಡುತ್ತೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. இதுல நம்ம ஒரு சிலதுக்கு நம்ம உதாரணங்கள் பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இப்போ ಕೆಲವೊಂದಕ್ಕೆ ನಾವು ಉದಾಹರಣೆಯನ್ನು ನೋಡಲು ಪ್ರಯತ್ನ ಪಡೋಣ. இப்போ 5 பாவங்கள் பார்த்திருக்கிறோம். அதுல வந்து சாத்வீக பாவம் எடுத்துக்கோம். சாத்வீக பாவம், அதுல நீங்க இந்த 5 ரசங்கள்ல எந்த ரசத்தை நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, இது வந்து இதோட சேரும் போது அந்த ரசத்துக்கு ஏற்றாற் போல இந்த சாத்வீக பாவத்தினுடைய அறிகுறிகள் இந்த ரசத்தினுடைய குறிப்பிட்ட ரசத்துல இருக்கக்கூடிய அந்த பக்தர்கிட்ட வந்து வெளிப்படும் போது அது கொடுக்கக்கூடிய ஒரு ஆனந்தம், அதுதான் ಸಾತ್ವಿಕ ಭಾವಂ. ಅಂದ್ರೆ ಪ್ರಭುಗಳು ಒಂದು ಉದಾಹರಣೆ ನೀಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಈ 5 ಭಾವ ಇದೆ, ನಾವು ಪ್ರಭು ಹೇಳಿದಂತೆ ಈ ಸ್ಥಾಯಿ ಭಾವದಲ್ಲಿ 5 ರೀತಿಯ ಭಾವಗಳಿವೆ. ಅದರಲ್ಲಿ ನಾವು ಒಂದು ಸಾತ್ವಿಕ ಭಾವದ ಉದಾಹರಣೆಯನ್ನು ನೋಡಿದಾಗ ಈ ಸ್ಥಾಯಿ ಭಾವದಲ್ಲಿ ಈ 5 ರಸ ಯಾವುದೇ ಒಂದು ರಸ
ತೆಗೆದುಕೊಂಡ್ರು ಕೂಡ ಅವು ಅದರಲ್ಲಿ ಸೇರಿದಾಗ ನಮಗೆ ಆ ಭಕ್ತನಿಗೆ ಉನ್ನತ ಆನಂದವನ್ನ ನೀಡುತ್ತೆ. ஓகே. இப்ப இந்த சாத்வீக பாவங்கள் வந்து 8 விதமான உணர்ச்சிகளை இல்லைன்னா அறிகுறிகளை வெளிப்படுத்துது இந்த சாத்வீக பாவத்துல. ಸಾತ್ವಿಕ ಭಾವದಲ್ಲಿ 8 ರೀತಿಯ ಲಕ್ಷಣಗಳನ್ನ ತೋರ್ಪಡಿಸುತ್ತೆ. அதுல ஒண்ணு வந்து ஸ்தம்ப அப்படின்னு சொன்னா அப்படியே ஸ்டன்னா இருக்குது, அசைவற்று இருக்கிறது. ಮೊದಲನೆಯದು ಸ್ತಂಭ. ಸ್ತಂಭ ಅಂದ್ರೆ ಜಡವಾಗಿ ಹಾಗೆ ಸ್ಟಬನ್ ಆಗಿ ನಿಂತ್ಕೊಂಡಿರೋದು. இது நீங்க இந்த 5 ரசங்கள்ல எந்த ரசத்திலையும் இது போன்ற ஒரு அறிகுறி வந்து ஏற்படலாம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நம்ம கூட வந்து வீட்டுல வந்து என்ன பண்ணுவோம், சில நேரம் வந்து ஒளிஞ்சிருப்போம், சடனா வந்து முன்னாடி வந்து பயமுடுத்தும். அப்போ அவங்க வந்து பயந்துருவாங்க, ஓ அப்படின்னு சொல்லி, இல்லையா? அப்ப அந்த 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 அசைவற்று இருக்கக்கூடிய அந்த ஒரு உணர்வு, சோ அது சாத்வீக பாவத்தினுடைய ஒரு வெளிப்பாடு. ಸಾತ್ವಿಕ ಭಾವದ ಒಂದು ಹೊರನೋಟ ಏನಂದ್ರೆ ಸ್ತಂಭ ಅನ್ನೋದಕ್ಕೆ ಪ್ರಭುಗಳು ಉದಾಹರಣೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಹಾಗೆ ಜಡವಾಗಿ ನಿಂತಿರೋದು ಅಂದ್ರೆ ನಾವು ಕೂಡ ಯಾವುದೋ ಒಂದು ರಸದಲ್ಲಿ ಒಂದನ್ನ ಹೊರಪಡಿಸ್ಬೋದು. ಅಂದ್ರೆ ನಾವು ಇವಾಗ ಮನೆಯಲ್ಲಿ ಯಾರಿಗೂ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಅಡಿಗೆ ಕೊಂಡ್ತಾ ಇರ್ತೀವಿ. ಮತ್ತೆ ಯಾರಾದ್ರೂ ಬಂದಿದ ತಕ್ಷಣ ಅವರ ಮುಂದೆ ನಾವು ಬಂದಾಗ ಅವರು ಸಡನ್ ಆಗಿ ನಮ್ಮನ್ನ ನೋಡ್ಬಿಟ್ಟು ಅವರು ಹಾಗೆ ಭಯ ಪಟ್ಬಿಟ್ಟು ಹಾಗೆ ಸ್ಟನ್ ಆಗಿ ನಿಂತ್ಬಿಡ್ತಾರೆ. ಅದನ್ನ ಪ್ರಭುಗಳು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಇಲ್ಲಿ. ಅದು ಸ್ತಂಭ ಅನ್ನೋದನ್ನ தோற்படுத்துತ್ತೆ ಅಂತ. சோ இது வந்து சில நேரம் பயத்தினால ஏற்படலாம், சில நேரம் ஆனந்தத்தினால ஏற்படலாம். பயத்தினால எப்ப நம்ம சொல்லலாம், கிருஷ்ணர் வந்து காளிங்கன் மேல டான்ஸ் ஆடினார். அப்ப கிருஷ்ணர் காளிங்கன் மேல டான்ஸ் ஆடும்போது அதை பார்த்து சில கோபியர்கள் என்ன ஆயிட்டாங்க, அப்படியே மூர்ச்சிட்டாங்க, அப்படியே ஸ்டன் ஆயிட்டாங்க, ஐயோ கிருஷ்ணருக்கு என்ன ஆயிருமோ அப்படின்னு சொல்லி. இன்னொன்னு, கிருஷ்ணர் சில நேரங்கள்ல அப்படி அழகா ஸ்டைலா அவர் வந்துட்டு இந்த மாடு மேய்ச்சிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போது அப்படியே ஃப்ளூட் வாசிட்டு அப்படியே வந்து நடந்து வருவாரு. அப்போ அந்த அழகா பார்த்து அதுல அவங்க வந்து ஸ்டன் ஆகி அப்படியே வந்து அசைவற்று இருக்கிறது அதுவும் இருக்கு. சோ இந்த மாதிரி சில காரணங்கள்னால ஏற்படக்கூடிய இந்த ஒரு உணர்வுக்கு, அதாவது இது சாத்வீக பாவத்தினுடைய ஒரு உணர்வு. இது ಸಾತ್ವಿಕ ಭಾವದ ಲಕ್ಷಣಗಳು ಏನಂದ್ರೆ ಈ ಜಡವಾಗಿ ಸ್ತಂಭವಾಗಿ ಇರೋದು ಅಂದ್ರೆ 2 ರೀತಿಯ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ನಮ್ಗೆ ನಾವು ಕಾಣ್ಬೋದು. ಒಂದು ಭಯದಿಂದ ಉಂಟಾಗುವುದು, ಇನ್ನೊಂದು ಹೆಚ್ಚಾದ ಆನಂದ ಪಟ್ಟಾಗ ಉಂಟಾಗುವುದು. ಭಯದಿಂದ ಅಂದ್ರೆ ಕೃಷ್ಣ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಕಾಲ್ಯ ನರ್ತನ ಮಾಡುವಾಗ ಅವರು ತುಂಬಾ ಭಯಭೀತರಾಗ್ಬಿಟ್ರು, ಕೃಷ್ಣನಿಗೇನೋ ಆಗುತ್ತೆ ಅಂತ. ಅದೊಂದು. ಇನ್ನೊಂದು ಆನಂದದಿಂದ ಅಂದ್ರೆ ಕೃಷ್ಣ ಅವರು ಫ್ಲೂಟ್ ವಾದನ ಮಾಡಿಕೊಂಡು ಅವರು ದನ ಕರುಗಳನ್ನ ಮೇಯಿಸ್ಬಿಟ್ಟು ಕಾಡಿನಿಂದ ಮನೆ ರಿಟರ್ನ್ ಬಂದಾಗ ಅವ್ರು ಎಲ್ಲರೂ ಆನಂದ ಪಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಇದರಿಂದ ಈ 2 ರೀತಿಗಳಲ್ಲಿ ಸ್ತಂಭ ಅನ್ನೋದು ನಮ್ಗೆ ನಾವು ನೋಡ್ಕೋಬಹುದು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಇದು ಸಾತ್ವಿಕ ಭಾವದ ಒಂದು ಲಕ್ಷಣ ಅಂತಾನು ಹೇಳ್ತಾರೆ. அதுக்கப்புறமா வந்து ஸ்வேத, ரெண்டாவது வந்து ஸ்வேத அப்படின்னு சொன்னா வியர்க்கிறது. ಎರಡನೇದು ಲಕ್ಷಣ ಏನಂದ್ರೆ ಶ್ವೇತ ಅಂದ್ರೆ ಬೆವರಿಕೆ. சோ இந்த வியர்த்தல் அப்படிங்கிறது வந்து எப்ப ஆகும், சில நேரம் நம்ம வந்து அதிகமான ஒரு டென்ஷன்ல இருக்கும்போது வியர்க்கும், இல்ல சில நேரம் வந்து டென்ஷன் இல்ல பதட்டம், அப்படி என்ன ஆகும்னு தெரியலையே அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா, அந்த நேரத்துல ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு அது. ಬೆವರಿಕೆ ಅನ್ನೋದು ಆ ಲಕ್ಷಣ ಯಾವಾಗ ಕಾಣಿಸ್ಕೊಳ್ಳುತ್ತೆ ಅಂದ್ರೆ ನಾವು ಹೆಚ್ಚಾಗಿ ಟೆನ್ಷನ್ ಅಲ್ಲಿರುವಾಗ ಅಥವಾ ಏನಾಗುತ್ತೋ ಅಂತ ನಾವು ಭಯಭೀತರಾಗಿ ಆ ಗೊಂದಲದಲ್ಲಿ ಇರುವಾಗ ನಮ್ಗೆ ಬೆವರಿಕೆ ಶುರು ಆಗುತ್ತೆ. சோ சில நேரம் வந்து கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரு, யாராவது ஒரு டீமன் அட்டாக் பண்ண வருவான், இவர் என்ன பண்ணுவாரு, அந்த டீமனோட வயிற்றுக்குள்ள போயிடுவாரு. அப்போ வந்து அதை பார்த்து என்ன ஆயிரும், ஐயோ கிருஷ்ணரை வந்து அந்த டீமன் முழுகிட்டான், என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லி என்ன ஆகும், பயங்கர டென்ஷன் ஆகும் அவங்களுக்கு. அப்போ பயங்கரமான அப்போ வேர்க்கும். ಬೆವರಿಕೆಗೆ ಎಕ್ಸಾಂಪಲ್ ಏನಂದ್ರೆ ಕೆಲವೊಮ್ಮೆ ಯಾರಾದ್ರೂ ಡೀಮನ್ ಅಸುರರು ಬಂದಾಗ ಕೃಷ್ಣ ಅಸುರನ ಹೊಟ್ಟೆ ಒಳಗಡೆ ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ.
ಅದನ್ನ ನೋಡಿದ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಅವರೆಲ್ಲ ಕೃಷ್ಣನ್ಗೆ ಏನಾಗುತ್ತೋ ಅಂತ ಅವರು ಟೆನ್ಷನ್ ಇಂದ ಬೆವರಿಕೆ ಉಂಟಾಗುತ್ತೆ. சோ இது வந்து ஒரு விதமான அறிகுறி. ಇದು ಒಂದು ರೀತಿಯ ಲಕ್ಷಣವಾಗಿದೆ. அதுக்கப்புறம் வந்து மூணாவது வந்து ரோமாஞ்சனம்னா எல்லாருக்கும் தெரியும். ஹேர் ஸ்டாண்டிங் அது வந்து ಮೂರನೇದು ಲಕ್ಷಣ ಏನಂದ್ರೆ ರೋಮಾಂಚನ ಅಂದ್ರೆ ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತು. சோ அந்த ரோமாஞ்சனம் எப்ப ஏற்படும்? ரோமாஞ்சனம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமான ஒரு ஆனந்தம் இல்ல எக்ஸ்டசில வந்து வரக்கூடியது. ರೋಮಾಂಚನ ಅನ್ನೋ ಒಂದು ಲಕ್ಷಣ ಯಾವಾಗ ನಮ್ಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ ಅಂದ್ರೆ ತುಂಬಾ ಆನಂದದಲ್ಲಿ ಅಥವಾ ಎಕ್ಸ್ಟಸಿಯಲ್ಲಿ ಬರುವ ಒಂದು ಲಕ್ಷಣವಾಗಿದೆ. ரொம்ப முக்கியமா வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானவங்களை பத்தி கேட்கறது இல்ல அந்த பிரியமானவங்கிட்ட ಇருந்து ಕೇಳ್கிறது. ಮುಖ್ಯವಾಗಿ ನಾವು ಈ ರೋಮಾಂಚನ ಯಾವಾಗ ಬರುತ್ತೆ ಅಂದ್ರೆ ನಮ್ಗೆ ತುಂಬಾ ಬಹಳ ಅಚ್ಚುಮೆಚ್ಚಾದವ್ರ ಹತ್ರ ಕೇಳೋದು ಅಥವಾ ಅವ್ರ ಜೊತೆ ಇದ್ದು ನಾವು ಕೇಳೋದು ತುಂಬಾ ರೋಮಾಂಚನ ಆಗುತ್ತೆ. இல்ல நமக்கு ரொம்ப பிரியமானவர்களுடைய அந்த டச் அது கூட வந்து என்ன ஆகும்? அந்த மாதிரி ஒரு ரோமாஞ்சனத்தை வந்து ஏற்படுத்தும். ಅಂದ್ರೆ ನಾವು ತುಂಬಾ ಪ್ರಿಯವಾದವರ ಅವರ ಟಚ್ ಕೂಡ ನಮ್ಗೆ ರೋಮಾಂಚನವನ್ನ ಏರ್ಪಡಿಸುತ್ತೆ. ஸோ இதுக்கு பல உதாரணம் பார்க்கலாம். நம்ம கிருஷ்ணர் வந்து எஸ்பெஷலி ஃப்ளூட் வாசித்தார் அப்படின்னு சொன்னா ஈவன் பசுக்களுக்கு கன்றுகளுக்கு கூட வந்து என்ன ஆகும்? அந்த ரோமாஞ்சனம் ஏற்படும். அப்படி இருக்கும்போது கோபியர்களை பத்தி நம்ம எதுவும் சொல்ல தேவையில்ல. ಅಂದ್ರೆ ಈ ರೋಮಾಂಚನಕ್ಕೆ ಬೆಸ್ಟ್ ಉದಾಹರಣೆ ಏನಂದ್ರೆ ಕೃಷ್ಣ ಕೊಳಲು ವಾದನ ಮಾಡಿದಾಗ ಆ ಹಸು ಕರುಗಳು ಕೂಡ ಕೃಷ್ಣನ ಕೊಳಲು ವಾದನವನ್ನ ಕೇಳಿ ರೋಮಾಂಚನ ಉಂಟಾಗುತ್ತೆ. ಅಂದ್ರೆ ಹಸು ಕರುಗಳಿಗೆ ರೋಮಾಂಚನ ಆಗುತ್ತೆ ಅಂದ್ರೆ ಗೋಪಿಯರ ಬಗ್ಗೆ ನಾವು ಹೇಳಕ್ಕೆ ಏನೂ ಇಲ್ಲ. இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா குப்சா மதுரால வந்து கிருஷ்ணர் வந்து ஒரு கூனி அந்த பொண்ணை வந்து பாக்குறாரு. அப்போ தன்னுடைய கால் கட்ட விரல்னால அந்த பெண்ணுடைய கால் கட்ட விரலை வந்து மிதிச்சுட்டு தன்னுடைய கைனால என்ன பண்றாரு? அந்த பெண்ணுடைய அந்த முதுகு வளைந்து இருக்கிறத என்ன பண்றாரு? சரி பண்றாரு. அப்போ அந்த டச் குப்சாக்கு வந்து ஒரு ரோமாஞ்சனத்தை வந்து ಏರ್ಪಡುತ್ತದೆ. ಕೃಷ್ಣ ಮಥುರೆಯಲ್ಲಿ ಗುಬ್ಚಾ ಅನ್ನೋ ಒಂದು ಹೆಂಗಸನ್ನ ನೋಡ್ತಾರೆ. ಅವರು ಡೊಂಕಾಗಿರ್ತಾರೆ, ಬೆಂಡ್ ಆಗಿರ್ತಾರೆ, ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತು ಆ ಫಸ್ಟ್ ಟೈಮು. ಅವಾಗ ಕೃಷ್ಣ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಅವರನ್ನ ಸರಿ ಮಾಡಿಸೋಕೋಸ್ಕರ ಗುಬ್ಜಾ ಅವರ ಕಾಲ ಹೆಬ್ಬೆರಳನ್ನ ಇಟ್ಕೊಂಡು ಅವರ ಡೊಂಕನ್ನ ಸರಿಪಡಿಸಿದಾಗ ಅವ್ರನ್ನ ಟಚ್ ಮಾಡಿದಾಗ ಗುಬ್ಜಾಗೆ ರೋಮಾಂಚನ ಅಲ್ಲಿ ಹುಟ್ಟಾಗುತ್ತೆ. ஸோ இது ஒரு அறிகுறி. அதுக்கப்புறம் நாலாவது வந்து ஸ்வரபேத அப்படின்னு சொன்னா குரல் தடுமாற்றம். பேசும்போது வந்து நம்ம சரியா பேச முடியாம ಕಷ್ಟಪಡೋದು. ನಾಲ್ಕನೇ ಲಕ್ಷಣ ಏನಂದ್ರೆ ಸ್ವರಭೇದ ಅಂದ್ರೆ ಗದ್ಗದ, ನಮ್ಗೆ ಮಾತು ಬರೋದಿಲ್ಲ, ಸರಿಯಾಗಿ ಪ್ರೊನೌನ್ಸ್ ಮಾಡಕ್ಕೆ ಆಗಲ್ಲ ಯಾವುದೋ ಒಂದು ಲಕ್ಷಣದಿಂದ. ஸோ இது வந்து நம்ம யாராவது நமக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானவங்க, ஆனா அவங்க கூட நம்ம வந்துட்டு ரொம்ப க்ளோஸா பேசுனது இல்ல நேர்ல அவங்களோட வந்து ஒரு பழக்கம் இல்லை. அப்ப அந்த மாதிரி ஒருத்தர் அவர் வந்து சடனா நம்ம முன்னாடி வந்து நின்று அவர் நம்ம கூட பேச ஆரம்பிச்சாரு அப்படின்னு சொன்னா அந்நேரம் நமக்கு வந்து எப்படி இருக்கும்? நமக்கு வந்து ஏன்னா அது அன்எக்ஸ்பெக்டட். இப்படி வந்து சடனா நம்ம கிட்ட வந்து பேசுவாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து அந்த எதிர்பார்த்திருக்க மாட்டோம். அப்ப சடனா வந்து அந்த மாதிரி பேசும்போது அப்போ நேச்சுரலாவே நம்ம பேசுறதுக்கு வந்து தடுமாறுவோம். அது அந்த மாதிரி ரொம்ப தடுமாற்றம் இருக்கும். அது மாதிரி ராதாகிருஷ்ணருடைய அந்த உரையாடல்கள்ல கிருஷ்ணர் சில நேரம் என்ன பண்ணுவாரு, பப்ளிக்கா வந்துட்டு பேச முயற்சி பண்ணுவார். அது ராதாராணிக்கு வந்து பேலன்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா பப்ளிக்ல வந்து ராதாராணி யாரு கூடயும் வந்து பேசுறதே கிடையாது. ಈಗ ಸ್ವರಭೇದ ಅನ್ನೋದಕ್ಕೆ ನಮ್ಮ ಗಂಟಲು ಗದ್ಗದ ಆಗುತ್ತೆ, ನಮ್ಗೆ ಮಾತಾಡಕ್ಕೆ ಮಾತುಗಳೇ ಹೊರಡೋದಿಲ್ಲ. ಇದಕ್ಕೆ ಎಕ್ಸಾಂಪಲ್ ಏನಂದ್ರೆ, ನಮ್ಗೆ ತುಂಬಾ ಪ್ರಿಯವಾದವರು ಅಥವಾ ನಮ್ಗೆ ಇದುವರೆಗೂ ಪರಿಚಯನೇ ಇಲ್ಲ, ಆದ್ರೆ ಅವರ ಬಗ್ಗೆ ಕೇಳಿರ್ತೀವಿ. ಅವರು ಸಡನ್ ಆಗಿ ನಾವು ಎದುರು ನೋಡದ ಸಮಯದಲ್ಲಿ ಅವ್ರು ನಮ್ಮ ಎದುರು ಬಂದು ಅವರು ನಮ್ಮ ಹತ್ರ ಮಾತಾಡಿದಾಗ
ನಮ್ಗೆ ಏನ್ ಮಾತಾಡ್ಬೇಕು ಅನ್ನೋದು ಮಾತುಗಳೇ ಹೊರಡೋದಿಲ್ಲ. ಇದಕ್ಕೆ ಶ್ರೀಕೃಷ್ಣ ಕೂಡ ಶ್ರೀಮತಿ ರಾಧಾರಾಣಿ ಹತ್ರ ಎಲ್ಲರ ಮುಂದೆ ಎಲ್ಲರೂ ಇರುವಾಗ ಪಬ್ಲಿಕ್ ಅಲ್ಲಿ ಮಾತಾಡಕ್ಕೆ ಅವರು ಶುರು ಮಾಡ್ತಾರೆ. ಅವಾಗ ಶ್ರೀಮತಿ ರಾಧಾರಾಣಿಗೆ ಇಷ್ಟ ಆಗೋದಿಲ್ಲ. ಎಲ್ಲರ ಮುಂದೆ ಕೃಷ್ಣ ತನ್ನ ಜೊತೆ ಮಾತಾಡೋದನ್ನ ನೋಡ್ಬಿಟ್ಟು ಅವ್ರಿಗೆ ಗದ್ಗದ, ಅವರಿಗೆ ಮಾತೇ ಹೊರಡೋದಿಲ್ಲ ಕೃಷ್ಣನಿಗೆ ಏನು ಉತ್ತರ ಕೊಡ್ಬೇಕು ಅಂತ. ಇದನ್ನ ಸ್ವರಭೇದ ಅಂತ ಹೇಳ್ತೀವಿ. அடுத்த அறிகுறி வந்து கம்பா. கம்பா அப்படின்னு சொன்னா நடுங்கிறது. ನೆಕ್ಸ್ಟ್ 5th ಒನ್ ಕಂಬ ಅಂತ ಒಂದು ಲಕ್ಷಣ. ಇದು ಏನಂದ್ರೆ ನಾವು ನಡುಗುವುದು, ನಟುಕ ಬರುವುದು ಹಂಗೆ. ஸோ இந்த ஒரு அறிகுறி வந்து எப்ப ஏற்படும் அப்படின்னு சொன்னா, பிரியமானவர்கள் அவங்க வந்து சந்திக்கிறாங்க. அந்த சந்திப்புல சடனா வந்து யாராவது அவங்களுடைய ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அந்த பக்கமா சடனா அவங்க யாரோ வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்குள்ள எப்படி ஒரு நடுக்கம் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு உணர்வு. அது வந்து ராதாராணி கிருஷ்ணர் வந்து பாக்குறதுக்கு வந்து போகும்போது யமுனை கரையில வந்து பார்க்க போகும்போது ராதாராணியோடைய அத்தை குட்டிலா, ஜட்டிலா, குட்டிலா, ஸோ ஜட்டிலா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ரகசியமா அப்படியே பின்னாடி வந்து ஃபாலோ பண்ண வருவாங்க. அப்போ வந்து என்னன்னா, முன்னாடி வந்து மெசேஜ் பாஸ் பண்ணிடுவாங்க, இந்த மாதிரி உங்க அத்தை வராங்க அப்படின்னு சொல்லி. அப்ப சடனா வந்து கிருஷ்ணர் கூட பேசணும்னு அவங்க நினைச்சிட்டு இருக்கும்போது அவங்க அத்தை வராங்கன்னு கேட்ட உடனே ராதாராணிக்கு வந்து நடுக்க ஆரம்பிச்சிடும், ஐயோ வந்துட்டாங்களே பாத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு உணர்வு. 5th ಒನ್ 5ನೇ ಲಕ್ಷಣ ಅಂದ್ರೆ ಕಂಬ. ಕಂಬ ಅಂದ್ರೆ ನಡುಗುವುದು, ಅಂದ್ರೆ ಭಯದಲ್ಲಿ ನಡುಗುವುದು ಅನ್ನೋದು. ಇದಕ್ಕೆ ಎಕ್ಸಾಂಪಲ್, ನಮ್ಗೆ ತುಂಬಾ ಪ್ರಿಯವಾದವರನ್ನ ನಾವು ತುಂಬಾ ಸೀಕ್ರೆಟ್ ಆಗಿ ಅವ್ರನ್ನ ಭೇಟಿ ಆಗ್ತಾ ಇರುವಾಗ ನಮ್ಮ ಫ್ಯಾಮಿಲಿ ಮೆಂಬರ್ಸ್ ಯಾರಾದ್ರೂ ನಮ್ಮನ್ನ ರೆಡ್ ಹ್ಯಾಂಡ್ ಆಗಿ ಹಿಡ್ಬಿಟ್ರೆ, ನೋಡ್ಬಿಟ್ರೆ ನಮ್ಗೆ ಆಕೆ ನಡುಕ ಬಂದ್ಬಿಡುತ್ತೆ. ಇದೇ ರೀತಿ ಶ್ರೀಮತಿ ರಾಧಾರಾಣಿ ಕೃಷ್ಣನನ್ನ ಯಮುನಾ ನದಿಯಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅವರು ಮೀಟ್ ಮಾಡಕ್ಕೆ ರಹಸ್ಯವಾಗಿ ಬಂದಾಗ ಶ್ರೀಮತಿ ರಾಧಾರಾಣಿಯ ಅತ್ತೆ ಜಟಿಲಾ ಅವರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಎಲ್ಲಿ ಹೋಗಿದ್ದಾರೆ ಶ್ರೀಮತಿ ರಾಧಾರಾಣಿ, ಯಾರ ಹತ್ರ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತ ಅವರು ಯಾರನ್ನ ಕಳ್ಸಿರ್ತಾರೆ. ಮತ್ತೆ ಅಲ್ಲಿ ಅವರು ಎಲ್ಲಿ ರಾಧಾರಾಣಿ ಅಂತ ಹುಡ್ಕೊಂಡು ಬಂದಾಗ ರಾಧಾರಾಣಿ ಅತ್ತೆ ಹತ್ರ ಸಿಕ್ಕಾಕೊಂಡ್ಬಿಡ್ತೀವಿ, ಇವಾಗ ನೋಡ್ಬಿಡ್ತಾರೆ ನನ್ ಗತಿ ಏನು ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ರಾಧಾರಾಣಿ ನಡುಗ್ ಬಿಡ್ತಾರೆ. ಇದನ್ನ ಕಂಬ ಅನ್ನೋದಕ್ಕೆ ಎಕ್ಸಾಂಪಲ್ ಕೊಡ್ತಾರೆ ಪ್ರಭುಗಳು. ஸோ இது இந்த உணர்வும் பயத்திலையும் வரலாம், சில நேரத்துல வந்து சந்தோஷத்துலயும் வரலாம். ஸோ சந்தோஷத்துல வரக்கூடிய அந்த நடுக்கமும் இருக்கு. ಈ ನಟುಕ ಅಂದ್ರೆ ಈ ಭಯದಿಂದಲೂ ಬರ್ಬೋದು, ಸಂತೋಷದಿಂದಲೂ ಬರ್ಬೋದು. அடுத்த அறிகுறி வந்து வைவரண்ய. வைவரண்ய அப்படின்னு சொன்னா நிறம் மாறுறது, கலர் சேஞ்ச் ஆகுறது. ನೆಕ್ಸ್ಟ್ ಲಕ್ಷಣ ಏನಂದ್ರೆ ವೈವರಣ್ಯ. ವೈವರಣ್ಯ ಅಂದ್ರೆ ಬಣ್ಣ ಬದಲಾಗುವುದು. அந்த உடல் நிறம் மாறுறது அப்படிங்கிறதுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு அதிர்ச்சி ஏற்படும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அப்படியே வந்து அந்த ஒரு கலர் சேஞ்ச் ஆகும். ವೈವರಣ್ಯ ಅಂದ್ರೆ ದೇಹದ ಬಣ್ಣ ನಮ್ಗೆ ಏನು ಡೇಂಜರ್ ಅನ್ನುವಾಗ ಒಂದು அதிர்ச்சியில வந்து கலர் மாறும். அதிர்ச்சி கன்னಡ அதிர்ச்சி என்ன சொல்றது? அதிர்ச்சி ಆಶ್ಚರ್ಯ. ಆಶ್ಚರ್ಯ ಅಂದ್ರೆ ಶಾಕ್. ಆಶ್ಚರ್ಯ ಬರಲ್ಲ ಮಾತಾಜಿ, ஷாக் ஆகுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா இங்கிலீஷ்ல? ಶಾಕ್. ಎಸ್ ಪ್ರಭುಜಿ, அதான் ಶಾಕ್ ನಲ್ಲಿ ನಮ್ಮ ದೇಹದ ಬಣ್ಣ ಬದಲಾಗುತ್ತೆ. ಇದೊಂದು ಲಕ್ಷಣ ವೈವರಣ್ಯಕ್ಕೆ. சோ அந்த மாதிரி சில நேரத்துல அந்த மாதிரி ஒரு அதிர்ச்சினால ஆகலாம், சில நேரத்துல அந்த ஒரு ஒரு ವಿರಗத்தினாலயும் ಆಗலாம். ಈ ದೇಹ ಬಣ್ಣ ಬದಲಾಗುವುದು ಒಂದು ಶಾಕ್ ನಲ್ಲೂ ಆಗ್ಬೋದು, ಮತ್ತೆ ವಿರಹದಲ್ಲೂ ಅದರ ಲಕ್ಷಣ ಕಾಣಿಸ್ಕೊಳ್ಬಹುದು. ஆமா. சோ சைத்தன்ய மகாபிரபு ஒரு முறை அந்த மாதிரி கிருஷ்ணரை பத்தி ஆழ்ந்து வந்து நினைச்சு
அந்த விரகம் தாங்காம அப்படியே அவர் வந்து கம்ப்ளீட்டா வந்து ப்ளூ கலரா மாறிடுவார். இப்போ ಇದಕ್ಕೆ ಉದಾಹರಣೆ ಅಂದ್ರೆ ಶ್ರೀ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭುಗಳು ಕೃಷ್ಣನನ್ನ ನೆನೆಸಿಕೊಂಡು ಬಹಳ ಆಳದಿಂದ ನೆನೆಸಿ ಕೃಷ್ಣನ ಬಣ್ಣವನ್ನೇ ಹೊಂದ್ತಾರೆ ನೀಲಮೇಘ இது ಶ್ಯಾಮನಾಗಿ. இது சில நேரம் ராதாராணி கிட்டயும் ஏற்படுறது உண்டு. ஏன்னா சில நேரம் வந்து அவங்க ராதாராணியோடைய மாமியார் என்ன பண்ணுவாங்க, ஜட்டிலா அவங்கள வந்து வெளியில போக விடாம வந்து லாக் பண்ணிடுவாங்க. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஏதாவது வந்து பண்ணி அவங்கள வெளியில போகாம தடுக்கணுங்கிறது தான் வந்து அவங்களுடைய முழு வேலை. அப்போ கிருஷ்ணரை பார்க்க முடியலேன்னு சொல்லி அந்த விரகத்துல ஏக்கத்துல என்ன ஆவாங்கன்னா, கிருஷ்ணரை நினைச்சு அப்படியே வந்து அவங்களுடைய பாடி கலர் கம்ப்ளீட்டா வந்து ப்ளூயிஷா மாறிடும். ಕೆಲವೊಮ್ಮೆ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭುಗಳು ಬದಲಾದಂಗೆ ಕೆಲವೊಮ್ಮೆ ಶ್ರೀಮತಿ ರಾಧಾರಾಣಿಗೆ ಕೂಡ ಕೃಷ್ಣನ ವಿರಹದಲ್ಲಿ, ಯಾಕೆಂದ್ರೆ ಶ್ರೀಮತಿ ರಾಧಾರಾಣಿಯ ಅವರ ಅತ್ತೆ ಜಟಿಲಾ ಯಾವಾಗ್ಲೂ ಕೃಷ್ಣನನ್ನ ಶ್ರೀಮತಿ ರಾಧಾರಾಣಿ ಭೇಟಿ ಆಗ್ಬಾರ್ದು ಅಂತ ಯಾವಾಗ್ಲೂ ಮನೆಯಲ್ಲೇ ಸೆರೆ ಇಟ್ಟಿರ್ತಾರೆ. ಅವಾಗ ಕೃಷ್ಣನ ವಿರಹದಲ್ಲಿ ಕೃಷ್ಣನನ್ನೇ ನೆನೆಸಿ ಆಳವಾಗಿ ನೆನೆಸೋದ್ರಿಂದ ಕೃಷ್ಣನ ಮೈಬಣ್ಣವನ್ನೇ ಶ್ರೀಮತಿ ರಾಧಾರಾಣಿನೂ ಹೊಂದುತ್ತಾರೆ. அடுத்த அறிகுறி வந்து அஸ்ரு. அஸ்ரு அப்படின்னு சொன்னா கண்ணீர் வர்றது. ನೆಕ್ಸ್ಟ್ ಲಕ್ಷಣ ಏನಂದ್ರೆ ಕಣ್ಣೀರು ಸುರಿಯುವುದು, ಅಶ್ರು ಅಂತ. ஸோ இதுவும் நமக்கு தெரியும், ஆனந்தத்திலையும் வரலாம், பிரிவு துயர்லையும் வரலாம். ಈ ಲಕ್ಷಣ ಅಶ್ರು ಅನ್ನೋದು ಅಂದರೆ ಕಣ್ಣೀರು ಸುರಿಸುವುದು ಆನಂದದಿಂದಲೂ ವಿರಹದಿಂದಲೂ ಕೂಡ ನಮ್ಗೆ ಏರ್ಪಡಬಹುದು. இந்த ஒரு அறிகுறி எல்லா ரசங்கள்லயும் வந்து பொருந்தும். தாசிய சக்கிய. ಈ ಅಶ್ರು ಅನ್ನೋದು 5 ರಸಗಳಲ್ಲೂ ಬರ್ಬೋದು. ದಾಸ್ಯ, ಶಾಂತ, ಸಾಕ್ಯ, ಮಾಧುರ್ಯ, ವಾತ್ಸಲ್ಯ 5ರಲ್ಲೂ ನಮ್ಗೆ ಇದು ಕಾಣಿಸ್ಕೊಳ್ಬಹುದು. அதுல குறிப்பா வந்து கண்கள்ல பொதுவா நம்ம சோகத்துல கண்ணீர் விடும் போது அந்த கண்ணீர் வந்து எப்படி வரும், இந்த ஒரு கார்னர்ல இருந்து கண்ணீர் வரும். அதாவது மூக்குக்கு பக்கத்துல அந்த கார்னர், அதுல இருந்து என்ன ஆகும், பொதுவா கண்ணீர் வரும். ஆனா பகவானுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த பிரீத்தியினால, பிரேமையினால, அந்த பிரீத்தியினுடைய ஒரு விரகத்தினால கூட வந்து கண்ணீர் வரலாம். அந்த கண்ணீர் வந்து எப்படி இருக்குன்னா, அந்த கண்ணீர் இந்த கார்னர்ல இருந்து வரும். சோ இந்த நீங்க சைத்தன்ய மகாபிரபுடைய ஒரு கிரைம் பண்ற மாதிரியான பிக்சர்ஸ் நீங்க ஏதாவது பாத்தீங்கன்னா அதுல நீங்க பார்க்கலாம், சைத்தன்ய மகாபிரபுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் இந்த கார்னர்ல இருந்து வரும். சோ இது வந்து ஒரு அறிகுறி அந்த மாதிரி ஒரு பக்தர் அந்த ಸಾತ್ವಿಕ நிலையில ಭಾವத்துல இருக்கிறாருன்றதுக்கான அறிகுறಿ ಅದು. ಸಾತ್ವಿಕ ಭಾವದಲ್ಲಿ ಇರುವ ಭಕ್ತನ ಒಂದು ಲಕ್ಷಣ ಏನಂದ್ರೆ, ನಾವು ಸಾಮಾನ್ಯವಾಗಿ ಯಾವುದಕ್ಕೂ ದುಃಖಿತರಾಗಿದ್ರೆ ಪ್ರಭುಗಳು ತೋರಿಸ್ದಂಗೆ ನಮ್ಗೆ ಮೂಗಿನ ತುದಿಯಲ್ಲಿ ಇರೋ ಒಂದು ಕಾರ್ನರ್ ಇಂದ ನಮ್ಗೆ ನೀರು ಬರೋದು. ಆದ್ರೆ ಕೃಷ್ಣನ ವಿರಹದಲ್ಲಿ ನಾವು ಕೃಷ್ಣನಿಗೋಸ್ಕರ ಆಂಗ್ಸೈಟಿ ಆಗಿ ಕಣ್ಣೀರು ಬರೋದಂದ್ರೆ ನಮ್ಗೆ ಈ ಕಾರ್ನರ್ನಲ್ಲಿ ಬರುತ್ತೆ ಕಣ್ಣೀರು. ಅದನ್ನ ನಾವು ಶ್ರೀ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭುಗಳ ಯಾವ್ದಾದ್ರು ಫೋಟೋಸ್ ಇದ್ರೆ ನಾವು ಅದನ್ನ ನೋಡ್ಬೋದು. அதனால சாண்டிங் பண்ணும்போது எனக்கு கூட கண்ணீர் வருது பிரபு, நானும் ஜபம் பண்ணும்போது அழுவேன் பிரபு அப்படின்னு சொல்லலாம். அதை செக் பண்ணிக்கோங்க, கண்ணீர் எந்த பக்கம் இருந்து வருது அப்படின்னு சொல்லி. ಸೊ ನಾವು ಕೂಡ ಚಾಂಟಿಂಗ್ ಮಾಡುವಾಗ ನನ್ಗೂ ಕೂಡ ಕಣ್ಣೀರ್ ಬರುತ್ತೆ ಪ್ರಭು ಅಂತ ಹೇಳ್ಬೋದು. ಆದ್ರೆ ಯಾವ ಕಾರ್ನರ್ ಅಲ್ಲಿ ನಮ್ಗೆ ಚಾಂಟಿಂಗ್ ಮಾಡುವಾಗ ಅಳು ಬರುತ್ತೆ ಅನ್ನೋದನ್ನ ನಾವು ಚೆಕ್ ಮಾಡ್ಕೋಬಹುದು. நம்மளுடைய பிரச்சனையை நினைச்சு நம்ம அழுகிறோமா, இல்லைன்னா வந்து எனக்கு பகவானுக்கு மேல பிரேமே வரலன்னு நினைச்சு அழுகிறோமா? ಇದ್ರಲ್ಲೇ ನಮ್ಗೆ ಗೊತ್ತಾಗ್ಬಿಡುತ್ತೆ ನಿಜವಾಗ್ಲೂ ನಾವು ಚಾಂಟಿಂಗ್ ಮಾಡುವಾಗ ನಮ್ಮ ಮನೆ ಪ್ರಾಬ್ಲಮ್ಸ್ ನೆನ್ಸ್ಕೊಂಡು ಅಳ್ತೀವ, ಅಥವಾ ನಿಜವಾಗ್ಲೂ ಭಗವಂತನ ಮೇಲೆ ಇರೋ ಪ್ರೇಮದಿಂದ ಅವರ ವಿರಹದಲ್ಲಿ ನಾವು ಅಳ್ತೀವ, ಅವರ ಪ್ರೇಮೆಗೋಸ್ಕರ ಅಳ್ತೀವ ಅನ್ನೋದನ್ನ ನಾವು ಚೆಕ್ ಮಾಡ್ಕೋಬಹುದು. சோ அட்லீஸ்ட் எனக்கு இன்னும் பகவானுக்கு மேல பிரேமே வரலையேன்னு சொல்லி அழுகிறதுல தப்பு இல்லை. ஏன்னா அது நிஜம். அந்த பிரேமைக்காக நம்ம ஏங்குறோம்னு அது மகாபிரபு வந்து புரிஞ்சுக்குவாரு. ஓகே அப்படின்னு சொல்லி நமக்கு பிரேமை கொடுக்கலாம். ನಿಜವಾಗ್ಲೂ ನನ್ಗೆ ಇನ್ನೂ ಕೂಡ ಭಗವಂತನ ಮೇಲೆ ಪ್ರೇಮೆ ಉಂಟಾಗ್ಲಿಲ್ವಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ಕೂಡ ನಾವು ಅಳ್ಬೋದು. ಆ ರೀತಿ ಆದ್ರೆ ಮಹಾಪ್ರಭು ನಿಜವಾಗ್ಲೂ ಕರುಣೆಯಿಂದ ಆ ಪ್ರೇಮೆಯನ್ನ ಅವರು ನಮ್ಗೆ ಪ್ರಸಾದಿಸಬಹುದು. சோ இது 7வது அறிகுறி. 8வது வந்து பிரளய. பிரளய அப்படின்னு சொன்னா ಅನ್ಕಾನ್ಸಿಯಸ್ ಆಗಿರೋದು. 8ನೇ ಲಕ್ಷಣ ಏನಂದ್ರೆ ಪ್ರಳಯ.
ಅಂದ್ರೆ ಪ್ರಜ್ಞೆ ತಪ್ಪುವುದು. ஸோ இந்த மாதிரி ஒரு அன்கான்சியஸா வந்து ஆகுறதும் நம்ம வந்து பார்த்துருப்போம். கிருஷ்ணருக்கு ஏதாவது ஆயிருமோன்னு சொல்லி பயந்து அன்கான்சியஸா ஆகுறது. எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னேன், இந்த காளிய நர்த்தன லீலையில வந்து கிருஷ்ணர் வந்து பாம்பு தலையில ஆடுறத பார்த்து என்ன நாங்க பல பேர் மூர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. 8ನೇ ಲಕ್ಷಣ ಏನಂದ್ರೆ ಪ್ರಳಯ. ಪ್ರಳಯ ಅಂದ್ರೆ ಪ್ರಜ್ಞೆ ತಪ್ಪುವುದು ಅಥವಾ ಮೂರ್ಛೆ ಹೋಗುವುದು. ಈ ಲಕ್ಷಣಗಳು ಯಾವಾಗ ನಮ್ಗೆ ಕಾಣಿಸ್ಕೊಳ್ಳುತ್ತೆ ಅಂದ್ರೆ ಎಕ್ಸಾಂಪಲ್ ಕಾಳಿಯ ನರ್ತನ ಕೃಷ್ಣ ಆಡಿದಾಗ ಎಲ್ಲರೂ ಭಕ್ತರು ಅದನ್ನು ನೋಡ್ಬಿಟ್ಟು ಎಷ್ಟೋ ಭಕ್ತರು ಮೂರ್ಛೆಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ರು. ஸோ சில நேரத்துல கிருஷ்ணரை பிரிவோம்னு நினைச்சு அதனால மூர்ச்சி அடைஞ்சிரும். ஐயோ கிருஷ்ணரை நான் பிரிஞ்சிருவேனா, இனிமே பார்க்க மாட்டேனா அப்படின்னு சொல்லி உடனே வந்து அன்கான்சியஸ் ஆயிடுவாங்க. ಕೆಲವೊಮ್ಮೆ ಕೃಷ್ಣನಿಗೆ ಏನಾದ್ರೂ ಆಗ್ಬಿಡುತ್ತೋ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಅವ್ರು ಮೂರ್ಛೆ ಆಗ್ಬೋದು. ಕೆಲವೊಮ್ಮೆ ಕೃಷ್ಣನ್ನ ಬಿಟ್ಟು ನಾನು ದೂರ ಹೋಗ್ಬಿಡ್ಬೋದು ಆ ರೀತಿ ಅನ್ಕೊಂಡು ಅವರು ಮೂರ್ಛೆ ಆಗ್ಬಿಡ್ತಾರೆ. அவர் எங்கேயும் போயிருக்க மாட்டாரு, பக்கத்துலதான் இருப்பாரு. ஆனா அவர் வந்து அந்த மாதிரி நம்மளை பிரிஞ்சிருவாரோன்ற ஒரு ஏக்கம், ஒரு நினைப்பு, அந்த நினைப்பு வந்த உடனே மூர்ச்சி ஆயிடுவாங்க. ಕೃಷ್ಣ ನಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲೇ ಇರ್ಬೋದು, ಆದ್ರೂ ಕೃಷ್ಣ ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋಗ್ಬಿಡ್ಬೋದೋ ಅನ್ನೋ ಒಂದು ಅವರ ಜ್ಞಾಪಕ ಶಕ್ತಿನೇ ಅವ್ರಿಗೆ ಏನಾಗ್ಬಿಡುತ್ತೆ, ಅದನ್ನ ನೆನ್ಸ್ಕೊಂಡ್ರೇನೆ ಸಾಕು, ಕೃಷ್ಣ ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ ಅಂತ ನೆನ್ಸ್ಕೊಂಡ್ರೇನೆ ಸಾಕು, ಅವರು ಮೂರ್ಛೆಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟಿರ್ತಾರೆ. அது நம்ம ஒரு லீலையில பார்க்கலாம். கிருஷ்ணர் வந்து ராதா கிருஷ்ணர் 2 பேருமே வந்து ஒரு குளத்தின் கரையில வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த குளத்தின் கரைக்கு இப்போ வந்து பிரேம சரோவர்னு பேரு. ನಾವು ಇದರ ಉದಾಹರಣೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಒಂದು ಲೀಲೆ ಮೂಲಕ ನೋಡೋಣ. ಇವಾಗ್ಲೂ ಕೂಡ ರಾಧಾಕೃಷ್ಣ ಒಂದು ಲೀಲೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಯಾವ ಒಂದು ಕೊಳ್ಳದ ಹತ್ರ ಅಂದ್ರೆ ಪ್ರೇಮ ಸರೋವರ ಅಂತ. சோ ராதாராணி கிருஷ்ணருடைய மடியில தான் படுத்திருப்பாங்க. சோ அப்போ மதுமங்கள் அவர் வந்து என்ன செய்வாரு, தூரத்துல இருந்து மது வந்து போயிட்டாரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மது அப்படின்னு சொன்னா தேனி, அதையும் குறிக்கும், மதுன கிருஷ்ணரையும் குறிக்கும். சோ அவரு சொன்னது வந்து அந்த தேனி போயிடுச்சு அப்படின்னு சொன்னது ராதாராணி புரிஞ்சுக்கிட்டது கிருஷ்ணர் போயிட்டாரோ அப்படின்னு நினைச்சு. ஆனா ராதாராணி கிருஷ்ணருடைய மடியில் தான் படுத்திருக்கிறாங்க. அந்த ஒரு வார்த்தை கேட்டு கூட உடனே ஐயோ இந்த கிருஷ்ணர் என்னை பிடிச்சிட்டாரா அப்படின்னு சொல்லி அவங்க மூர்ச்சி ஆயிடுறாங்க. ಶ್ರೀಮತಿ ರಾಧಾರಾಣಿ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಕೃಷ್ಣನ ಮಡಿಲಲ್ಲೇ ಮಲ್ಕೊಂಡಿರ್ತಾರೆ. ಅದ್ರಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಮಧು ಮತ್ತೆ ಮಧುಮಂಗಲ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. ಮಧು ಹೋಗ್ಬಿಟ್ರು ಅಂತ ಹೇಳಿದ ತಕ್ಷಣ, ಮಧು ಅಂದ್ರೆ ಮಧುಮಂಗಲು ಆಗ್ಬೋದು, ಕೃಷ್ಣನೂ ಆಗ್ಬೋದು. ಮಧು ಹೋಗ್ಬಿಟ್ರು ಅಂದಿದ ತಕ್ಷಣ ಮಾತಾಜಿ, ಮಧುನ ಮಧುಮಂಗಲ್ ಇಲ್ಲ, ಮಧುನ ತೇನಿ, ಜೇನುಹುಳ, ಹನಿಬಿ. ಮಧು ಅಂದ್ರೆ ಜೇನುಹುಳ. ಆಮೇಲೆ ಮಧುಮಂಗಲ್ನ ಕೂಡ ಶಾರ್ಟ್ ಆಗಿ ಮಧು ಅಂತ ಕರೀತಾರೆ. ಇಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಮಧುಮಂಗಲ್ ಹೋಗಿದ್ದನ್ನ ಮಧು ಹೋಗ್ಬಿಟ್ರು ಅಂತ ಹೇಳಿದ ತಕ್ಷಣ ಶ್ರೀಮತಿ ರಾಧಾರಾಣಿ ಏನ್ ಅನ್ಕೊಳ್ತಾರೆ, ಕೃಷ್ಣನೇ ಹೋಗ್ಬಿಟ್ರು ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಮೂರ್ಛೆ ಆಗ್ಬಿಡ್ತಾರೆ. ಆಕ್ಚುಲಿ ಕೃಷ್ಣ ಮಡಿಲಲ್ಲೇ ಮಲ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ ಶ್ರೀಮತಿ ರಾಧಾರಾಣಿ. ಅವ್ರ ಹತ್ರ ಇದ್ರು ಕೂಡ ಅವ್ರು ದೂರ ಹೋಗ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಂತ ಮೂರ್ಛೆ ಆಗ್ಬಿಟ್ರು. சோ இது வந்து முக்கியமான அந்த 5 ரசங்கள்ல 5 பாவங்கள் இருக்கு. அதுல சாத்வீக பாவத்தை மட்டும்தான் நம்ம பார்த்திருக்கிறோம். அந்த சாத்வீக பாவத்துல வெளிப்படக்கூடிய 8 அறிகுறிகள் இந்த 5 ரசங்கள்ல. ನಾವು ಈ 5 ಭಾವಗಳಲ್ಲಿ 5 ರಸಗಳಿವೆ. ಅದರಲ್ಲಿ ಸಾತ್ವಿಕದ ಲಕ್ಷಣಗಳನ್ನ 5 ಲಕ್ಷಣಗಳನ್ನ ಮಾತ್ರ ನಾವು 8 ಲಕ್ಷಣಗಳನ್ನ ಮಾತ್ರ ನಾವು ಇವಾಗ ನೋಡಿದ್ವಿ. சோ அது மாதிரி இன்னும் நமக்கு வந்து என்னென்ன இருக்கு, அனுபாவம் இருக்கு, அப்புறம் வந்து விபாவம் இருக்கு, அப்புறம் சாத்வீக பாவம் இருக்கு, விபச்சாரி பாவம் இருக்கு. சோ இதுல சாத்வீக பாவத்தை மட்டும் நம்ம இப்ப பார்த்தோம். ಇದರಲ್ಲಿ ನಾವು ಇವಾಗ ಇನ್ನು ಯಾವ್ದು ನೋಡ್ಬೇಕು ಅಂದ್ರೆ ಅನುಭವ ಇದೆ, ವಿಭಾವ ಮತ್ತೆ ವಿಭಚಾರಿ ಭಾವ, ಮತ್ತೆ ನಾವು ಬರೀ ಸಾತ್ವಿಕ ಮಾತ್ರ ಇವತ್ತು ನೋಡಿದ್ವಿ. சோ இதை தவிர்த்து இன்னும் வந்து 7 கவுன பாவம் இல்ல ரதி அப்படின்னு சொல்லி இருக்கு.
ಮತ್ತೆ ಇದು அதாவது ಮಾತ್ರ ಅಲ್ಲ 5 முக்கியமான ரசங்கள் பார்த்தோம். அதை தவிர்த்து இப்ப நம்ம பார்க்க போறது 7 இரண்டாம் தரமான ரசங்கள். இரண்டாம் தரம்னா கவுன அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். அதாவது இரண்டாம் தரம் அப்படின்னு சொல்லலாம். 5 ರಸಗಳನ್ನ ನಾವು ಯಾವ್ದಂತ ನೋಡಿದ್ವಿ. ಇದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ನಾವು ಇವಾಗ 7 ಭಾವವನ್ನ ಅಂದ್ರೆ ಗೌನ ಅದರಲ್ಲಿ ನಾವು ಸ್ವಲ್ಪ ಇನ್ನು ವಿವರಣೆಯನ್ನು ನೋಡೋಣ. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஹாஸ்ய, ரெண்டாவது வந்து ஹாஸ்யம்னா சிரிக்கிறது, ரெண்டாவது வந்து அற்புத அப்படின்னு சொன்னா அதிர்ச்சி அடைகிறது, ஷாக் ஆகுறது, மூணாவது வந்து வீரனா தெரியும், பிரேவரி, 4 வந்து கருணானா கருணை, மெர்சி, 5 வந்து ரௌத்ரனால் நமக்கு தெரியும் ஃபைட் இல்ல கோபம், 6 வந்து பயானகனா பயம், 7 வந்து பிபஸ்தனா ஒரு அருவருப்பான ஒரு ஃபீலிங். இது எல்லாமே வந்து என்னது கவுன ரதி இல்ல அப்படின்னா கவுன பாவம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ಈ ಗೌನ ಭಾವದಲ್ಲಿ 7 ರೀತಿಯ ಭಾವಗಳನ್ನ ಹೇಳ್ತಾರೆ. ಮೊದಲನೇದು ಹಾಸ್ಯ ಅಂದ್ರೆ ನಗುವುದು, ಅದ್ಭುತ ಅಂದ್ರೆ ಶಾಕ್ ಆಗುವುದು, ಮತ್ತೆ ವೀರ ಅಂದ್ರೆ ವೀರನಾಗಿ ತೋರ್ಕೊಳ್ಳುವುದು, ಮತ್ತೆ ಕರುಣ ಅಂದ್ರೆ ಕರುಣೆ, ರೌದ್ರ ಅಂದ್ರೆ ಕೋಪ ಮತ್ತೆ ಫೈಟ್ ಅಂತಾನು ಹೇಳ್ಬೋದು. 6ನೇದು ಭಯಾನಕ ಅಂದ್ರೆ ಭಯಭೀತರಾಗೋದು, ಬಿಭಸ್ತ ಅಂದ್ರೆ பிபஸ்தானா அருவருப்புனா வந்து ಇಷ್ಟವಿಲ್ಲದಿರುವುದು. ஓகே. சோ இந்த மாதிரி இது 7 இரண்டாம் தரமான பாவங்கள் அப்படின்னு சொல்லலாம். ಈ ರೀತಿ 7 ಎರಡನೇ ರೀತಿಯ ಭಾವಗಳನ್ನು ಹೇಳ್ಬೋದು. சோ இது 5 முக்கியமான அந்த பாவம் இல்ல ரசங்களோட இந்த 7 இரண்டாம் தரமான ரசங்கள் அது வந்து சேரும்போது என்ன ஆகுது, அது இன்னும் அந்த பக்தர்களுக்கு இடையில ஆனந்தத்தை ஏற்படுத்துது. 5 ರೀತಿಯ ರಸಗಳ ಜೊತೆ ಈ 2ನೇ ಸ್ಥಾನದ ಈ ಗೌನ ಅನ್ನೋದು ಸೇರಿದಾಗ ಆ ಭಕ್ತನ ಬಳಿ ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾದ ಆನಂದವನ್ನ ಉಂಟು ಮಾಡುತ್ತೆ. ஜஸ்ட் ஒரு உதாரணம் நான் சொல்லணும்னா ஹாஸ்ய, சிரிக்கிறது. ஸோ சிரிக்கிறது எல்லா விதமான ரசங்களோடையும் பொருந்தும். தாசியம், வாத்சல்யம், மாதுரியம், சக்கியம், இதுல எல்லாத்துலயுமே வந்து இது வந்து பொருந்தும். ஸோ அந்தந்த ரசத்துல இருக்கக்கூடிய பக்தர்கள் பகவானோட இந்த ஒரு ரசம் அது வந்து ஆட் ஆகும்போது என்ன ஆகுது, அவங்களுக்குள்ள இன்னும் அது வந்து இன்பத்தை அதிகரிக்குது. 2ನೇ ಹಂತದ ಒಂದು ಉದಾಹರಣೆ ಅಂದ್ರೆ ನಾವು ಅದಕ್ಕೆ ಉದಾಹರಣೆ ಅಂದ್ರೆ ಹಾಸ್ಯ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಎಲ್ಲಾ ರಸಗಳಲ್ಲೂ ಹೊಂದುತ್ತೆ, ಎಲ್ಲಾ ರಸಗಳಲ್ಲೂ ಒಂದು ರೀತಿಯಾಗಿರುತ್ತೆ. ஓகே. ஸோ அந்த மாதிரி இது 7 இரண்டாம் தரமான ரசங்கள். ಆ ರೀತಿಯಾಗಿ ಇದು ಎರಡನೇ ಹಂತದ 7 ರಸಗಳಾಗಿವೆ. ஸோ இதை தவிர்த்து இன்னும் அற்புதமான பல உணர்ச்சி வெளிப்பாடுகள் இருக்கு. அது ஒவ்வொரு ரசத்திலையும் அந்த ஒரு உணர்ச்சி வெளிப்பாடு ஆனது எப்படி அந்த ஒரு ரசத்தை அதிகரிக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ಇದು ಅಲ್ಲದೆ ಇನ್ನು ಜಾಸ್ತಿ ಕೂಡ ಬೇರೆ ಬೇರೆ ರಸಗಳಿವೆ. ಆ ರಸಗಳಲ್ಲಿ ಕೂಡ ನಾವು ಯಾವ ರೀತಿ ಅದನ್ನ ನಾವು ತಿಳ್ಕೋಬಹುದು ಅಂತ ನೋಡೋಣ. ஸோ முதல்ல வந்து பிரீத்தி அப்படின்ற ஒரு உணர்வை வந்து வெளிப்படுத்துறாங்க. ಮೊದಲನೇದಾಗಿ ಪ್ರೀತಿ ಅನ್ನೋದನ್ನ ನಮ್ಗೆ ತೋರಿಸ್ತಾರೆ. ஸோ இந்த பிரீத்தி அப்படிங்கிறது வந்து அந்த ரதியினுடைய ஒரு ஆரம்ப நிலை. அதாவது ரதி அப்படிங்கிறது என்ன, பிரேமத்தினுடைய ஒரு ஆரம்ப நிலை. ஸோ இந்த பிரீத்திங்கிறது அந்த பிரேமத்தினுடைய ஒரு ஆரம்ப நிலை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ರತಿ ಅನ್ನೋದು ಒಂದು ಪ್ರೇಮದ ಪ್ರಾರಂಭ ನೆಲೆಯಾಗಿದೆ. ಅದೇ ರೀತಿ ಪ್ರೀತಿ ಅನ್ನೋದು ಕೂಡ ರತಿ ಎಂಬುದರ ஒரு ಪ್ರಾರಂಭ ನೆಲೆ ಅನ್ನೋದನ್ನ ನಾವು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಬೇಕು. பிரீத்தி அப்படின்னு சொன்னா உல்லாச, அதாவது மகிழ்ச்சி அப்படின்னு அர்த்தம். ಪ್ರೀತಿ ಅಂದ್ರೆ ಉಲ್ಲಾಸ ಅಥವಾ ಸಂತೋಷ ಅಂತಾನು ಅರ್ಥವಾಗಿದೆ.
சோ இந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது வந்து ஒரு பக்தர்கிட்ட வந்து அதிகமாக இல்ல பிரதானமாக வெளிப்படும் போது அந்த ஒரு ரசத்துக்கு பேர் என்னது? அது வந்து பிரீத்தி சாந்த ரச அப்படின்னு வந்து ஆச்சாரியர்கள் சொல்றாங்க. ಈ ಪ್ರೀತಿ ಅನ್ನೋದು ಒಂದು ಭಕ್ತರ ಬಳಿ ಅವ್ರಿಗೆ ತೋರ್ಪಡಿಸಿದಾಗ ಅದರ ಲಕ್ಷಣದ ಹೆಸರನ್ನ ಪ್ರೀತಿ ಶಾಂತ ರಸ ಅಂತ ಆಚಾರ್ಯರುಗಳು ಹೇಳ್ತಾರೆ. சோ இப்ப நம்ம கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கணும். என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, ஆஹ் 5 முக்கியமான ரசம் பார்த்தோம். சாந்த, தாசிய, சாக்கிய, வாத்சல்ய, மாதுரிய. அந்த 5 ரசங்கள் வந்து எங்க இருந்து ஆரம்பிக்குது? பாவத்தினுடைய ஆரம்ப நிலை. அதுல இருந்து இந்த 5 ரசங்கள்ல ஒரு பக்தர் வந்து ஆனந்தத்தை அனுபவிக்கலாம். ಈ 5 ಮುಖ್ಯ ರಸಗಳು ನಾವು ನೋಡಿದ್ವಿ. ಶಾಂತ, ದಾಸ್ಯ, ಸಾಕ್ಯ, ಮಾಧುರ್ಯ, ವಾತ್ಸಲ್ಯ. ಇವು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಭಾವದ ಪ್ರಾರಂಭದ ನೆಲೆಯಲ್ಲಿ ಉಂಟಾಗುತ್ತೆ. இப்போ இந்த 5 ரசங்கள் இந்த பாவத்தினுடைய ஆரம்ப நிலையில இருந்து உன்னத நிலையில வரைக்கும் அது என்ன மாதிரியான ஒரு உணர்ச்சிகளை வந்து வெளிப்படுத்துது? இந்த 5 ரசங்கள்ல ஆரம்ப ரசம் சாந்த ரசத்துல இருந்து மாதுரிய ரசம். சோ அந்த டாப் மோஸ்டான மாதுரிய ரசம் இந்த பக்கம் வச்சுக்கணும். இந்த பக்கம் அந்த பாவத்தினுடைய ஸ்டெப்ஸ் அதுவும் வந்து வளர்ச்சி அடைஞ்சு வரும்போது அது அந்த பாவத்தினுடைய உயர்ந்த நிலை, ரசத்தினுடைய உயர்ந்த நிலை, இந்த ரெண்டும் வந்து மேட்ச் ஆகும்போது என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் வந்து ஏற்படுத்துதுங்கிறத ஒவ்வொரு ஸ்டெப்லயுமே வந்து ஆச்சாரியர்கள் வந்து விளக்குறாங்க. அதுல இப்போ முதல் ஸ்டெப் நம்ம வந்து என்ன பார்த்திருக்கிறோம்? பாவத்தினுடைய முதல் நிலையில பிரீத்திங்கிறத பார்த்திருக்கிறோம். ரசத்தினுடைய முதல் நிலையில அது வந்து சாந்த ரசத்துல இது வந்து வெளிப்படக்கூடியதுங்கிறத பார்த்திருக்கிறோம். ஓகே, ಇಲ್ಲಿ ಶಾಂತರಸ 5 ರಸಗಳು ಮತ್ತೆ ಭಾವ ನೆಲೆಗಳು ಇವು ಎರಡು ಒಂದಾದಾಗ ನಮಗೆ ಏನು ಸಿಗುತ್ತೆ ಅನ್ನೋದನ್ನ ನಾವು ಆಚಾರ್ಯರು ಯಾವ ರೀತಿ ನಮಗೆ ವಿವರಣೆ ನೀಡಿದ್ದಾರೆ ಅನ್ನೋದನ್ನ ನೋಡಿದ್ವಿ. ಅದರಲ್ಲಿ ಪ್ರೀತಿ ಅನ್ನೋದನ್ನ ನಾವು ಪ್ರಾರಂಭ ನೆಲೆ ಅಂತ ನೋಡಿದ್ವಿ. ಆ ರೀತಿ ಪ್ರೀತಿ ಅಂದ್ರೆ ಆ ಪ್ರೀತಿ ಶಾಂತ ರಸ ಅನ್ನೋದನ್ನ ಆಚಾರ್ಯರು ಮೆನ್ಷನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. பிரீத்திங்கிறது பாவத்தினுடைய ஆரம்ப நிலை. அது வந்து ரசங்கள்ல ஆரம்ப நிலையான சாந்த ரசத்துல வெளிப்படக்கூடியது. பிரபு டஃபா இருக்கு பிரபு, அது புரிஞ்சுக்க முடியல எனக்கு. நான் சொல்றத அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. ಪ್ರೀತಿ ಅನ್ನೋದು பிரீத்தி அப்படிங்கிறது வந்து பாவத்தினுடைய முதல் நிலை. ಪ್ರೀತಿ ಅನ್ನೋದು ಭಾವದ ಮೊದಲನೇ ನೆಲೆಯಾಗಿದೆ. அது ரசங்கள்ல முதல் நிலையான சாந்த ரசத்துல அது வெளிப்படுது. ಆ ಪ್ರೀತಿ ಅನ್ನೋದು ರಸಗಳಲ್ಲಿ ಮೊದಲನೇ ರಸವಾದ ಶಾಂತ ರಸದಲ್ಲಿ ನಮ್ಗೆ ಕಾಣುತ್ತೆ. ஓகே, அடுத்தது வந்து பிரேம. ನೆಕ್ಸ್ಟ್ ಸ್ಟೇಜ್ ಪ್ರೇಮ ಅನ್ನೋದು. பிரேம அப்படின்னு சொன்னா அது வந்து எப்போ அந்த பிரீத்தி அப்படிங்கிற அந்த ஒரு நிலை வளர்ந்து அது வந்து மமதா அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு வந்து அதிகரிக்குதோ அந்த நிலைக்கு பேரு பிரேம அப்படின்னு பேரு. மமதா அப்படின்னு சொன்னா என்னுடையதுன்ற அந்த ஒரு உணர்வு. ಮಮತಾ ಅನ್ನುವ ಒಂದು ಭಾವ ಅದು ಬೆಳೆದು ಮುಂದುವರೆದ್ರೆ ಪ್ರೇಮ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಇಲ್ಲ, பிரீத்தி அப்படிங்கிற அந்த நிலை எப்போ வளர்ச்சி அடைந்து சொல்லுங்க. ಪ್ರೀತಿ ಅನ್ನೋದು ಯಾವಾಗ ಬೆಳವಣಿಗೆ ಹೊಂದುತ್ತೆ ಅಂದ್ರೆ அந்த மமதாங்கிற அந்த ஒரு நிலை வந்து அதிகரிக்கும் போது ಮಮತಾ ಎನ್ನುವ ಒಂದು ಸ್ಥಾನ ಹೆಚ್ಚಾದಾಗ அந்த நிலைக்கு பேரு பிரேம நிலைன்னு பேரு. ಆ ನೆಲೆಗೆ ಪ್ರೇಮ ನೆಲೆ ಅಂತ ಹೆಸರಾಗಿದೆ. மமதா அப்படின்னா என்ன? கிருஷ்ணருடைய உணர்வுல, அதாவது எந்த ரசத்துல இருக்கிறாங்களோ அவங்க வந்து என்ன பண்றாங்க? கிருஷ்ணர் என்னுடையவர்னு நினைக்கிறாங்க. ಮಮತಾ ಅಂದ್ರೆ ಯಾವ ರಸದಲ್ಲೂ ಇದ್ರೂ ಕೂಡ ಆ ಭಕ್ತರು ಕೃಷ್ಣ ನನ್ನವರು ಅಂತ ಅನ್ಕೊಳ್ತಾರೆ. சோ இந்த நிலையை அடைந்த அந்த பக்தருக்கு வந்து அவருடைய பக்தியில எந்த மாதிரி வந்து ஒரு தடங்கள் வந்தா கூட அவருடைய பக்தியை வந்து என்ன பண்ண முடியாது, யாருனாலையும் தடுக்க முடியாது.
ಈ ರೀತಿಯಲ್ಲಿ ಈ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಬಂದಿರುವ ಒಂದು ಭಕ್ತರನ್ನ ಅವರು ಅವರ ಭಕ್ತಿಯನ್ನ ಯಾರು ಕೂಡ ಅಡ್ಡಿಪಡಿಸಲು ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. ಅವರು ನೆಲೆಯಾಗಿರ್ತಾರೆ. சோ இந்த நிலை வந்து பொதுவா தாசிய ரசத்துல வந்து வெளிப்படுதுன்னு ஆச்சாரியர்கள் சொல்றாங்க. ಈ ನೆಲೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಇದು ಸಾಮಾನ್ಯವಾಗಿ ದಾಸ್ಯ ರಸದಲ್ಲಿ ನಮ್ಗೆ ಕಾಣುತ್ತೆ. அதுக்கு உதாரணமா ரூப கோஸ்வாமி வந்து ஒரு உதாரணம் கொடுக்கிறாரு. அது என்ன அப்படின்னு கேட்டா, மகாபாரத யுத்தத்துல வந்து சுபத்ரையுடைய பையன் அபிமன்யு வந்து கொல்லப்படுறான். ರೂಪ ಗೋಸ್ವಾಮಿ ಇದಕ್ಕೆ ಎಕ್ಸಾಂಪಲ್ ಹೇಳ್ತಾರೆ. ಮಹಾಭಾರತದಲ್ಲಿ ಸುಭದ್ರೆ ಮಗ ಅಭಿಮನ್ಯು ಕೊಲ್ಲಲಾಗುತ್ತೆ. ಅಭಿಮನ್ಯುವನ್ನು சுபத்ரையுடைய பையன் தானே அபிமன்யு இல்லையா? அபிமன்யு வந்து சுபத்ரையுடைய பையனா யாருடைய பையன்? சுபத்ரை Yes, Prabhu. சுபத்ராவோட மகன்தான் பிரபு. ஓகே. ஆனா அவன் வந்து இறந்ததுக்கு அப்புறமா கூட கிருஷ்ணருக்கு மேல இருக்கக்கூடிய அன்பு சுபத்திரைக்கு வந்து குறையல. அவங்க வந்து நினைக்கல, என்ன கிருஷ்ணா நீ இருந்து கூட என் பையனை வந்து கொல்ல விட்டுட்டியே அப்படின்னு அவங்க வந்து என்னைக்கும் வந்து கிருஷ்ணரை வந்து நினைக்கல. ಸುಭದ್ರೆ ಮಗ ಅಭಿಮನ್ಯು ಕೊಲ್ಲಲ್ಪಟ್ಟಾಗ್ಲೂ ಕೂಡ ಸುಭದ್ರೆಗೆ ಸ್ವಲ್ಪ ಕೂಡ ಕೃಷ್ಣನ ಮೇಲೆ ವಿರೋಧ ಏರ್ಪಡಲಿಲ್ಲ. ಏನ್ ಕೃಷ್ಣ, ನೀವು ನನ್ನ ಮಗನನ್ನ ಮಗ ಸತ್ತೋಗಿದ್ದಾರೆ, ಅದಕ್ಕೆ ಅವ್ರ ಮೇಲೆ ನೀವು ನೋಡ್ಕೋಬಾರ್ದಾ ಅನ್ನೋ ಒಂದು ಕ್ವಶನ್ ಇರ್ಲಿಲ್ಲ ಅವ್ರಿಗೆ. ಕೃಷ್ಣನ ಮೇಲೆ ಪ್ರೀತಿನೇ ಹೆಚ್ಚಾಗಿತ್ತು. ಸೊ ಇದು ಒಂದು ಪ್ರೇಮ. ಇದು ಪ್ರೇಮದ ಒಂದು ನೆಲೆಯಾಗಿದೆ. அடுத்தது வந்து பிரணய. பிரணய அப்படின்னு சொன்னா அந்த பிரேமைனா இப்ப என்னன்னு பார்த்தோம். அந்த பிரேமைனா மமதா அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு இல்லையா? அப்போ அந்த பிரேமா மமதாங்கிற அந்த ஒரு உணர்வு ஒரு குறிப்பிட்ட நெருக்கமான ஒரு உணர்வால ரொம்ப அது வந்து உள்வாங்கப்படும் போது அது வந்து பிரணயா அப்படின்னு வந்து அழைக்கப்படுது. ಈ ಮಮತಾ ಅನ್ನೋದು ಪ್ರೇಮೆಯಲ್ಲಿ ತೊಡಗಿದಾಗ ಅದನ್ನ ಪ್ರಳಯ ಅಂತ ಹೇಳಲಾಗುತ್ತೆ. இந்த பிரேமைங்கிற அந்த ஒரு உணர்வு அது வந்து ಎಂಬ ಒಂದು ಭಾವನೆ அது ஒரு குறிப்பிட்ட ஒரு உணர்வால ಒಂದು ಗೊತ್ತುಪಡಿಸಿದ ಒಂದು ಅನಿಸಿಕೆಯಿಂದ அது வந்து அப்சர்வ் பண்ணப்படும் போது இல்லைன்னா உள்வாங்கும் போது ಅದು ಅಬ್ಸರ್ವ್ ಮಾಡುವಾಗ அது பிரணய அப்படின்னு அழைக்கப்படுது. ಅದಕ್ಕೆ ಪ್ರಣಯ ಅಂತ ಕರೆಯಲ್ಪಡುತ್ತೆ. சோ இந்த நிலையில வந்து அங்க அந்த இரண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு உறவுல எந்த ஒரு மதிப்பும் மரியாதையுமே கிடையாது. ಈ ರೀತಿಯ ಒಂದು ನೆಲೆಯಲ್ಲಿ ಆ ಇಬ್ಬರ ಮಧ್ಯೆ ಇರುವ ಒಂದು ರಿಲೇಶನ್ಶಿಪ್ ಅಲ್ಲಿ ಯಾವುದೇ ಒಂದು ಗೌರವ ಏನು ಇಲ್ಲ. சோ பொதுவா இந்த ஒரு உணர்வு வந்து சக்கிய ரசத்துல ஏற்படக்கூடியது. ಈ ರೀತಿಯ ಒಂದು ಭಾವ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಒಂದು ಸಖ್ಯ ರಸದಲ್ಲಿ ಉಂಟಾಗುವುದು. சோ இந்த நிலையில வந்து ரெண்டு பேருக்கு இடையில எந்த விதமான ஒரு வேற்றுமையும் வந்து பார்க்க மாட்டாங்க. ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு இடையில ஏதாவது நீ படிச்சவன் நீ படிக்காதவன் நீ பணக்காரன் ஏழை அந்த ஒரு வேற்றுமை இருக்குமா? எதுவுமே இருக்காது. ಈ ನೆಲೆಯಲ್ಲಿ ಇಬ್ಬರ ಸ್ನೇಹಿತರ ಮಧ್ಯೆ ಅವರಿಗೆ ನೀನು ದೊಡ್ಡವ, ನೀನು ಶ್ರೀಮಂತ, ನೀನು ಬಡವ, ನೀನು ಓದಿದವ, ನೀನು ಅವಿದ್ಯಾವಂತ, ಈ ರೀತಿಯ ಒಂದು ಏನು ಅವರು ನೋಡೋದಿಲ್ಲ. ஓகே. சோ இது வந்து பிரணய அப்படின்னு அர்த்தம். ಇದಕ್ಕೆ ಪ್ರಣಯ ಅಂತ ಅರ್ಥ ಆಗಿದೆ. அடுத்தது வந்து மான. ನೆಕ್ಸ್ಟ್ ಮಾನ. மான அப்படின்னு சொன்னா கோபப்படுறது, ஆன்மீகமான கோபம். ಮಾನ ಅಂದ್ರೆ ಅದರ ಅರ್ಥ ಕೋಪ ಪಡುವುದು, ಆಧ್ಯಾತ್ಮಿಕ ಕೋಪ. சோ இது வந்து என்னன்னா ஒரு இரண்டு நபர்களுக்கு இடையில பக்தனுக்கும் பகவானுக்கும் இடையில வந்து அந்த உறவு ரொம்ப நெருக்கமாக வந்து இருக்கிற காரணத்தினால அவங்களுக்கு இடையில வந்து ஒரு சின்ன மனஸ்தாபம் வந்தா அதனால அவங்களுக்கு இடையில வந்து அந்த கோபம் வந்து ஏற்படுது. ಇದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಭಕ್ತನಿಗೂ ಭಗವಂತನ ಮಧ್ಯೆ ಬಹಳ ಅವರು ಅಚ್ಚುಮೆಚ್ಚಾಗಿ ಕ್ಲೋಸ್ ಆಗಿ ಇರುವಾಗ
ಅವರಲ್ಲಿ ಏನಾದ್ರೂ ಒಂದು ಮನಸ್ತಾಪ ಬಂದಾಗ ಅವರಿಗೆ ಕೋಪ ಅನ್ನೋದು ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. இந்த மான எப்போ பக்தர்கள்கிட்ட வருதோ பகவானே வந்து பயந்துருவாரு. ஐயோ கோச்சுக்கிட்டாங்களோ கோவப்பட்டாங்களோ அப்படின்னு சொல்லி பகவானே வந்து பயப்படுவாராம். ಈ ಮಾನ ಅನ್ನೋ ಒಂದು ಭಾವ ಭಕ್ತನಿಗೆ ಬಂದಾಗ ಭಗವಂತನೇ ಭಯ ಪಟ್ಬಿಡ್ತಾರಂತೆ. ಓ ಇವರು ಈ ರೀತಿ ಇವ್ರಿಗೆ ಈ ಭಾವ ಬಂದ್ಬಿಟ್ಟಿದ್ಯಾ ಅಂತ ಭಗವಂತನೇ ಭಯ ಪಡ್ತಾರಂತೆ. பொதுவா இந்த மாதிரியான ஒரு மான அது வந்து கிருஷ்ணருக்கும் கோபியர்களுக்கும் இடையில வந்து வரக்கூடியது, சகிகளுக்கு இடையில வரக்கூடியது. ಸಾಮಾನ್ಯವಾಗಿ ಈ ಮಾನ ಅನ್ನೋ ಒಂದು ಭಾವ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಗೋಪಿಯರಿಗೂ ಕೃಷ್ಣನ ಮಧ್ಯೆ ಬರುವ ಒಂದು ಭಾವವಾಗಿದೆ. அது ஏன் வருது அப்படின்னா அவங்களுக்கு வந்து கிருஷ்ணர் மேல நாங்க வைக்கக்கூடிய இந்த அன்புக்கு வந்து ஈடு இணை எதுவுமே கிடையாது. அதுக்கு இடையில வேற ஏதாவது குறுக்க வந்தா அவங்களுக்கு கோவம் வந்துடும். ಈ ಮಾನ ಅನ್ನೋದು ಗೋಪಿಯರಿಗೂ ಕೃಷ್ಣನಿಗೂ ಮಧ್ಯೆ ಯಾಕೆ ಬರುತ್ತೆ ಅಂದ್ರೆ ಅವರ ಇಬ್ಬರ ನಡುವೆ ಬೇರೆ ಯಾರು ಬರಬಾರ್ದು ಅನ್ನೋದಕ್ಕೋಸ್ಕರ ಈ ಮಾನ ಅನ್ನೋದು ಹೊರಪಡಿಸುತ್ತೆ. சோ சில நேரம் வந்து கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணுவாரு, இந்த மாதிரி நான் இங்க வர்றேன், இந்த டைமுக்கு வரேன் பாரு, ஆனா வரமாட்டாரு. அப்ப என்ன ஆகும், சகிகளுக்கு கோபம் வந்துடும். சோ நீ வராத, உங்க கூட பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அவரை வந்து போக சொல்லுவாங்க. ಕೆಲವು ವೇಳೆ ಕೃಷ್ಣ ಟೈಮಿಂಗ್ಸ್ ಹೇಳಿರ್ತಾರೆ, ಮತ್ತೆ ಪ್ಲೇಸ್ ಕೂಡ ಮೆನ್ಷನ್ ಮಾಡಿರ್ತಾರೆ, ನಾನು ಇಲ್ಲಿ ಬರ್ತೀನಿ, ನಾನು ಈ ಟೈಮ್ಗೆ ಬರ್ತೀನಿ ಅಂತ. ಆದ್ರೆ ಕೃಷ್ಣ ಹೇಳಿದ ಪ್ಲೇಸಲ್ಲಿ ಹೇಳಿದ ಟೈಮ್ಗೆ ಬರ್ಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಗೋಪಿಯವರು ವೆಯ್ಟ್ ಮಾಡ್ಬಿಟ್ಟು ಮತ್ತೆ ಬರೋ ಸಂದೇಶ ಏನಾದ್ರು ಇದ್ರೆ ಕೂಡ ಅವರು ನೀನು ಬರ್ಬೇಡ, ನಮ್ಮನ್ನ ನೋಡ್ಬೇಡ ಅಂತ ಕೋಪ ಪಟ್ಕೊಳ್ತಾರೆ ಕೃಷ್ಣನ್ ಮೇಲೆ. அப்புறம் கிருஷ்ணர் அவங்களுடைய கோபத்தை வந்து சமாளிக்கிறதுக்கு அவர் என்னென்னமோ வந்து டிராமா பண்ணுவாரு. ಈ ರೀತಿ ಗೋಪಿಗಳು ಕೋಪಗೊಂಡಾಗ ಅವರನ್ನ ಸಮಾಧಾನ ಪಡಿಸೋಕ್ಕೋಸ್ಕರ ಕೃಷ್ಣ ಎಷ್ಟು ಟ್ರೈ ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. சோ இது மான அப்படின்னு அர்த்தம். ಇದಕ್ಕೆ ಅರ್ಥ ಮಾನ ಅಂತ. இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இந்த மான அதாவது இந்த கோபத்தினால வந்து என்ன ஆகும்னா அந்த இடத்துல வந்து அந்த அன்பு வந்து இன்னும் அதிகமாகும், பற்று இன்னும் அதிகமாகும். ಇನ್ನೊಂದು ವಿಶೇಷತೆ ಏನಂದ್ರೆ ಈ ಕೋಪದಿಂದ ಇನ್ನೂ ಕೃಷ್ಣನ ಮೇಲೆ ಇರುವ ಪ್ರೇಮ ಹೆಚ್ಚಾಗುತ್ತೆ. ஓகே, அடுத்தது ஸ்நேக. ನೆಕ್ಸ್ಟ್ ಸ್ನೇಹ ಸ್ಟೇಜ್. சோ இது வந்து என்னன்னா, இந்த எப்போ ஒருத்தருடைய இதயத்துல வந்து அந்த பிரேமம் வந்து அதிகமாகுதோ அப்ப என்ன ஆகும், அந்த பிரேமத்தினால வந்து அந்த இதயம் வந்து என்ன ஆகுது, அது அப்படியே வந்து பனிக்கட்டி மாதிரி வந்து அது உருகுது. அந்த ஒரு ஃபீலிங், அதுக்கு பேர் என்னதுன்னா அதுதான் ஸ்நேக அப்படின்னு சொல்றாங்க. ಒಬ್ಬರ ಹೃದಯದಲ್ಲಿ ಆ ಪ್ರೇಮ ಹೆಚ್ಚಾದಾಗ ಅವರ ಹೃದಯದಲ್ಲಿ ಆ ಮಂಜುಗಡ್ಡೆ ತರ ಕರಗೋಗ್ಬಿಡುತ್ತೆ. ಸೊ ಅದನ್ನ ಸ್ನೇಹ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ல வந்து தன்னுடைய அந்த அன்புக்குரியவர் வந்து அவர் கூட ஒரு நிமிஷம் ஒரு நெருக்கமான ஒரு சின்ன ஒரு உறவு, அது வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டா அது கூட அவங்களால வந்து என்ன பண்ண முடியாது, தாங்க முடியாது. அது அவங்களுக்கு பயங்கரமா அது ஒரு ஆனந்தத்தை தான் கொடுக்குது. அந்த ஆனந்தத்தினால இம்மிடியட்டா அவங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சிடும். ಈ ರೀತಿ ಹೆಚ್ಚು ಕ್ಲೋಸ್ ಆಗಿರುವ ಅವರ ಆ ಪರ್ಸನ್ ಹತ್ರ ಹೃದಯ ಅಷ್ಟೇ ಹೆಚ್ಚು ಪ್ರೀತಿಯನ್ನ ತೋರ್ಪಡಿಸಿದ್ವಾಗ ಅವರ ಮೇಲೆ ಈ ಭಾವದಿಂದ ಆನಂದನೇ ಹೆಚ್ಚಾಗುತ್ತೆ. ಅದರಿಂದ ಅವ್ರಿಗೆ ಕಣ್ಣಲ್ಲಿ ಕಣ್ಣೀರು ಕೂಡ ಬರುತ್ತೆ. சோ இதுக்கு வந்து ஒரு உதாரணம் யசோதா வந்து உதாரணமா காமிச்சிருக்கிறாங்க குருக்ஷேத்திரத்துல. அதாவது கிருஷ்ணர் ஒரு 100 வயசுக்கு மேல இருக்கும்போது குருக்ஷேத்திரத்துல ஒரு முறை வந்து சந்திக்கிறாங்க. அப்போ யசோதா கிருஷ்ணரை வந்து பார்த்த உடனே அவங்க கண்ணுல இருந்து உடனே வந்து கண்ணீர் வருது. சோ அது ஒரு உதாரணமா இங்க ஆச்சாரியர்கள் கொடுக்குறாங்க. ಈ ಸ್ನೇಹಕ್ಕೆ ಒಂದು ಉದಾಹರಣೆ ಏನಂದ್ರೆ, ಕುರುಕ್ಷೇತ್ರದಲ್ಲಿ ಯಶೋದಮಯ್ಯ ಕೃಷ್ಣನನ್ನ ಭೇಟಿಯಾದಾಗ ಕೃಷ್ಣನನ್ನ ಕಂಡ ತಕ್ಷಣ ಅವರ ಕಣ್ಣಲ್ಲಿ ಕಂಬನಿ ಸುರಿಯುತ್ತೆ. ಅದನ್ನ ಎಕ್ಸಾಂಪಲ್ ಆಗಿ ಇಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அடுத்தது ராக அப்படின்னு சொன்னா, இந்த ஸ்நேகமானது இன்னும் வந்து தீவிரமாகும் போது என்ன ஆகுது, அது வந்து அந்த தீவிரமான அந்த எண்ணம் அது வந்து ஒரு ஏக்கமா மாறுது. அந்த ஏக்கத்துக்கு பேர் தான் வந்து என்னது, ராக அப்படின்னு பேர். ರಾಗ ಅಂದ್ರೆ ಈ ಸ್ನೇಹ ಜಾಸ್ತಿ ಹೆಚ್ಚಾದಾಗ
ಆ ಹ್ಯಾಂಗ್ಸೈಟಿ ಜಾಸ್ತಿ ಆಗುತ್ತೆ. ಆ ಹ್ಯಾಂಗ್ಸೈಟಿಗೆ ಅವರು ರಾಗ ಅನ್ನೋ ಒಂದು ಹೆಸರಿಟ್ಟಿದ್ದಾರೆ. இந்த நிலையில வந்து ஒரு நிமிஷம் வந்து கூட கிருஷ்ணரை பிரிஞ்சா தாங்க முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலைமை. ಈ ರಾಗ ನೆಲೆಗೆ ಬಂದವರು ಕೃಷ್ಣನ ಒಂದು ಕ್ಷಣ ಕೂಡ ಅವರು ಬಿಟ್ಟಿರಲ್ಲ. ஸோ இதுக்கு ஒரு உதாரணம் வந்து ராதாராணி பயங்கரமான ஒரு வெயில். அந்த வெயில்ல வந்து கல்லு வந்து எப்படி இருக்கான், கல்லே வந்து அப்படியே வந்து எரியிற நெருப்பு மாதிரி, அந்த ஒரு கங்குன்னு சொல்லுவோம், அந்த கட்டை எரிஞ்சு அதுல தீ அமர்ந்ததுக்கு அப்புறமா அதுல இருக்கக்கூடிய நெருப்பு எப்படி இருக்கும், அந்த மாதிரி கல் இருக்கு. ஆனா அது கூட வந்து ராதாராணி செருப்பு போடாம அந்த கல்லு மேல நிக்கிறாங்க அவங்களுக்கு. ஆனா அது கூட ஒண்ணுமே பண்ணல. அங்க இருந்து தூரத்துல வந்து கிருஷ்ணர் தன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட வந்து விளையாண்டுட்டு இருக்கிறத பாக்குறாங்க. அந்த ஒரு ஆனந்தம், அத வந்து அவங்களுக்கு அந்த வலி கூட அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. அந்த ஆனந்தத்தை பார்த்து அவங்க கண்ணுல வந்து, அதாவது கிருஷ்ணர் விளையாடுறத பார்த்து அந்த ஆனந்தத்துல ராதாராணியோட கண்ணுல இருந்து தண்ணீர் வருதான். சோ அது ராக அப்படின்னு சொல்றாங்க. ಈ ರಾಗ ನೆಲೆಗೆ ಉದಾಹರಣೆ ಏನಂದ್ರೆ ಶ್ರೀಮತಿ ರಾಧಾರಾಣಿ ಒಂದು ಅದು ಬಿಸಿಲು, ತುಂಬಾ ಬೇಸಿಗೆ, ಆ ಟೈಮಲ್ಲಿ ಹೆಚ್ಚು ಬಿಸಿಲಿರುವಾಗ ಒಂದು ಕಲ್ಲಿರುತ್ತೆ. ಆ ಕಲ್ಲು ಮೇಲೆ ಅಂದ್ರೆ ಆ ಕಲ್ಲು ಯಾವ ರೀತಿ ಎಷ್ಟು ಬಿಸಿಯಾಗಿದೆ ಅಂದ್ರೆ ಆ ಉರಿಯುವ ಬೆಂಕಿಯ ಕಡ್ಡಿ ಯಾವ ರೀತಿ ಇರುತ್ತೆ ಅಷ್ಟು ಬೆಂಕಿಯಾಗಿರುತ್ತೆ. ಅಷ್ಟು ಆ ಕಲ್ಲು ಬಿಸಿಲಲ್ಲಿ ಇರುವಾಗ್ಲೂ ಅದ್ರ ಮೇಲೆ ನಿಂತ್ಕೊಂಡಿರ್ತಾರೆ. ಮತ್ತೆ ಕೃಷ್ಣ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅವರ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಜೊತೆ ಅವರು ದನ ಕರುಗಳನ್ನ ಕರ್ಕೊಂಡು ಆಡ್ತಾ ಇರೋದನ್ನ ನೋಡ್ಬಿಟ್ಟು ಆ ಬಿಸಿಲನ್ನ ತಾಕ ಅವ್ರಿಗೆ ಶ್ರೀಮತಿ ರಾಧಾರಾಣಿಗೆ ಏನೂ ಅನ್ಸೋದಿಲ್ಲ. ಕೃಷ್ಣನ್ನ ನೋಡಿದ ಆನಂದದಲ್ಲಿ ಅವ್ರು ಹಾಗೆ ನಿಂತ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ ಆ ಕಲ್ಲಿನ ಮೇಲೆ. ಈ ನೆಲೆಯನ್ನ ರಾಗ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. அடுத்தது அனுராகா. அனுராகா அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே முன்னாடி பார்த்தோம் ராகா ரொம்ப தீவிரமான ஒரு ஏக்கம். அந்த தீவிரமான அந்த ஏக்கம் ஒரு பர்டிகுலர் ஒரு பிரியமான நபர் மேல வந்து இன்னும் அதிகரிக்கும் போது அவங்க வந்து எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னா, புதுசு புதுசா வந்து அவங்களுக்குள்ள அந்த ஒரு ஆனந்தம் கிடைக்குமா. ಮತ್ತೆ ನೆಕ್ಸ್ಟ್ ಅನುರಾಗ. ಅನುರಾಗ ಅಂದ್ರೆ ನಮ್ಗೆ ಆ ಪರ್ಸನ್ ಮೇಲೆ ತುಂಬಾ ಹ್ಯಾಂಗ್ಸೈಟಿ ಇರುತ್ತೆ. ಅದು ಸಿಕ್ಕಾಗ ನಮ್ಗೆ ವಿಧವಾದ ಅನುಭವಗಳಾಗುತ್ತೆ. ಅದಕ್ಕೆ ಅನುರಾಗ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ஒவ்வொரு நொடியும் வந்து அவங்களுக்கு புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். சேம் பர்சன், ஒரே ஆள் தான். ஆனா அவர் கூட ஒவ்வொரு நொடியிலேயே வந்து என்ன பண்றாங்க, ஏதோ இப்பதான் அவரை பாக்குற மாதிரி வந்து, இப்பதான் அவர் கூட பேசுற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு ஆனந்தம், ஒரு ஒரு அந்த மாதிரி ஒரு ஆனந்தம் அவங்களுக்கு கிடைக்குது. ಒಂದೇ ಪರ್ಸನೇ ಆದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ಈ ಭಾವದಲ್ಲಿ ಏನಂದ್ರೆ ಕ್ಷಣ ಕ್ಷಣದಲ್ಲೂ ವಿಧವಾದ ಹೊಸ ಹೊಸ ಅನುಭವ ಅವ್ರಿಗೆ ಫೀಲ್ ಆಗುತ್ತೆ. ಅದು ಆನಂದವನ್ನ ಕೊಡುತ್ತೆ ಅವ್ರಿಗೆ. அதாவது ராதாராணி இப்பதான் வந்து கிருஷ்ணரை பார்த்திருப்பாங்க. ஒரு நிமிஷம் அவங்கள வந்து பார்க்காம அப்படி வேற பக்கமா வந்து பார்த்துக்கலாம், ஏதாவது கேட்டுக்கலாம். திரும்ப அடுத்த நிமிஷம் வந்து கிருஷ்ணரை பார்க்கும்போது, ஓ கிருஷ்ணா இப்பதான் வந்தியா, அந்த மாதிரி. அதாவது இமீடியட்டா அடுத்த நிமிஷமே கிருஷ்ணரை பார்க்கும்போது அப்பதான் புதுசா பாக்குற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். சோ அது வந்துதான் அனுராக. அப்படி ஒவ்வொரு நிமிஷத்துலயும் அவர் கூட வந்து அந்த ஒரு புது விதமான ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கிறது. ಅಂದ್ರೆ ಅನುರಾಗಕ್ಕೆ ಏನು ಉದಾಹರಣೆ ಅಂದ್ರೆ ಶ್ರೀಮತಿ ರಾಧಾರಾಣಿ ಶ್ರೀ ಕೃಷ್ಣನ್ ಜೊತೆನೆ ಇರ್ತಾರೆ. ಒಂದು ಕ್ಷಣ ಬೇರೆ ಎಲ್ಲಾದ್ರೂ ನೋಡ್ಬಿಟ್ಟು ಮತ್ತೆ ಹಿಂತಿರುಗಿ ಕೃಷ್ಣನನ್ನು ನೋಡಿದಾಗ ಅವಾಗ್ಲೇ ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ಕೃಷ್ಣನ ನೋಡ್ತಾ ಇದೀವೋ ಏನೋ ಅಂತ ಅವರು ತುಂಬಾ ಆನಂದ ಪಡ್ತಾರೆ. ಇದನ್ನೇ ಈ ಭಾವವನ್ನು ಅನುರಾಗ ಅಂತ ಹೇಳ್ತೀವಿ. அடுத்தது வந்து பாவ அல்லனா மகாபாவன்னு பேரு. இந்த ஒரு நிலை கிருஷ்ணருடைய துவாரகை ராணியர்களுக்கு கூட கிடையாது. ஒன்லி பிருந்தாவனத்து கோபியர்களுக்கு மட்டும்தான். வேற யாரும் இந்த பாவ நிலை, மகாபாவ நிலையை அடைய முடியாது. ನೆಕ್ಸ್ಟ್ ಸ್ಟೇಜು ಭಾವ ಅಥವಾ ಮಹಾಭಾವ. ಈ ಸ್ಥಾನ ದ್ವಾರಕಾ ರಾಣಿಗರು ಕೂಡ ಇಲ್ಲ, ಆದ್ರೆ ಬೃಂದಾವನದ ಗೋಪಿಯರಿಗೆ ಮಾತ್ರ ಈ ಭಾವ ಇತ್ತು. சோ இங்க சைத்தன்ய மகாபிரபு இந்த ஸ்லோகத்துல வெளிப்படுத்தக்கூடியது இந்த நிலைதான் வந்து சைத்தன்ய மகாபிரபு வெளிப்படுத்துறாரு. ஏன்னா அந்த ஒரு நிமிட பிரிவு கூட வந்து தாங்க முடியாத ஒரு நிலை அப்படிங்கிறது அது வந்து விருந்தாவனத்து கோபியர்களுக்கு தான் சாத்தியம். சோ அந்த ஒரு பாவத்தை தான் இங்க வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து வெளிப்படுத்துறாரு.
ಈ 7ನೇ ಶ್ಲೋಕದಲ್ಲಿ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭು ಇಂತಹ ಗೋಪಿಯರ ಭಾವವನ್ನೇ ಇಲ್ಲಿ ನಮ್ಗೆ ತೋರಿಸಿದ್ದಾರೆ ಈ ಶ್ಲೋಕದಲ್ಲಿ. So, இதுதான் சைத்தன்ய மகாபிரபு நமக்கு வந்து இதுதான் சைத்தன்ய மகாபிரபு நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கிஃப்ட். இத வந்து அவர் தானே மட்டும் அனுபவிக்கணும்னு நினைக்கல. இந்த பாவ உணர்வுகள் எல்லாம் நாம அடையணும், அனுபவிக்கணும், உணரணும்னு சொல்லி மகாபிரபு விரும்புறாரு. ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭು ಈ ಭಾವವನ್ನ ತಾನೇ ಅನುಭವಿಸ್ಬೇಕು ಅಂತ ಅನ್ಕೊಳ್ಳೋದಿಲ್ಲ. ಅವರು ನಮಗೂ ಈ ಭಾವದ ನೆಲೆ ಬರಬೇಕು ಅಂತ ಅವರು ಇಷ್ಟಪಡ್ತಾರೆ. சோ இந்த மாதிரி இத படிக்கும்போது கேட்கும்போது நம்மளும் என்னைக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பாவநிலையை வந்து அடைய போறோம் அப்படின்னு ஒரு பக்தருக்கு இடையில அவர்களுடைய ஹிருதயத்துல வந்து என்ன ஆகணும், அதுக்கான ஒரு ஏக்கம் வந்து பிறக்கணுங்கிறது மகாபிரபுடைய ஒரு விருப்பம். ಮಹಾಪ್ರಭುಗಳ ಒಂದು ಇಚ್ಛೆ ಏನಂದ್ರೆ, ನಾವು ಈ ಶ್ಲೋಕವನ್ನ ಓದುವಾಗ ಅದರ ಅರ್ಥವನ್ನ ತಿಳ್ಕೊಳ್ಳುವಾಗ ನಾವು ಈ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಬರ್ಬೇಕು ಅನ್ನೋದೇ ಅವರ ಇಚ್ಛೆ ಆಗಿದೆ. சோ இது வந்து எப்படி நமக்குள்ள நடக்கும், எப்படி நமக்கு வந்து கிடைக்கும்? ಇದು ನಮ್ಗೆ ಹೇಗೆ ಸಿಗುತ್ತೆ? ಇದೆಲ್ಲ ನಡೆಯಲು ಸಾಧ್ಯನಾ? சோ எப்படி இது நடக்கும் அப்படின்னு சொன்னா, இது வந்து கிருஷ்ணரை பற்றி கேட்க கேட்க இப்ப சைத்தன்ய மகாபிரபு இந்த சிஷ்டாஷ்டகத்துல நமக்கு எந்த மாதிரியான ஒரு பொக்கிஷத்தை கொடுத்திருக்கிறாங்க, நம்ம எந்த மாதிரியான ஒரு பொக்கிஷத்தை அடையணும்னு மகாபிரபு விரும்புறாங்கிறத நம்ம இப்போ கேட்கிறோம். ಈಗ ಇದು ಹೇಗೆ ನಡೆಯುತ್ತೆ? ಇದು ನಡವಳಿಕೆಗೆ ಬರುತ್ತಾ ಅಂದ್ರೆ, ಇವಾಗ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭುಗಳು ಇದ್ರಲ್ಲಿ ಏನ ಅವರ ಇಚ್ಛೆಯನ್ನ ನಮ್ಗೆ ತಿಳಿಸ್ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಅನ್ನೋದನ್ನ ನಾವ್ ಇವಾಗ ತಿಳ್ಕೊಂಡ್ವಿ. சோ அந்த மாதிரி வந்து நம்ம தொடர்ச்சியா கேட்கும் போது பகவானுடைய அந்த உன்னதமான லீலைகளை கேட்க கேட்க என்ன ஆகும், நமக்கு கிருஷ்ணருக்கு மீதான அந்த பிரீத்தி வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு பேரு வந்து பூர்வராக அப்படின்னு பேரு. பூர்வராக அப்படின்னு சொன்னா ஆரம்ப நிலை, ஏதாவது அந்த பிரேமைக்கான ஒரு ஆரம்பம். பூர்வராகம்னா அந்த ஒரு ஆசை நம்மளுடைய மனதுல வந்து பிறக்கிறது. ಅಂದ್ರೆ ಈ ನೆಲೆಗೆ ನಾವು ಬರ್ಬೇಕಂದ್ರೆ ಕಂಟಿನ್ಯೂಸ್ಲಿ ಕೃಷ್ಣನ ಬಗ್ಗೆ ಶ್ರವಣ ಮಾಡೋದು. ಈ ರೀತಿ ನಾವು ಕಂಟಿನ್ಯೂಸ್ ಆಗಿ ಕೃಷ್ಣನ ಬಗ್ಗೆ ಶ್ರವಣ ಮಾಡ್ತಾ ಮಾಡ್ತಾ ಇದ್ರೆ ನಮ್ಗೆ ಆ ಪ್ರೇಮೆಯ ಪ್ರಾರಂಭ ನೆಲೆ ಹೊಂದಬಹುದು. ಇದಕ್ಕೆ ಪೂರ್ವರಾಗ ಅಂತಾನು ಹೆಸರಾಗಿದೆ. பூர்வராக அப்படின்னு சொன்னா அந்த பாவநிலையை அடைவதற்கான ஒரு ஆரம்பம், அதுக்கான ஒரு பிறப்பு, இதயத்துல அதுக்கான ஒரு ஆசை பிறக்கிறது இல்லையா, அதுக்கு பேரு பூர்வராகன்னு பேரு. ಪೂರ್ವರಾಗ ಅಂದ್ರೆ ಆ ಪ್ರೇಮೆಯ ಪ್ರಾರಂಭ ನೆಲೆ, ಅದು ಪ್ರೇಮೆ ಉಂಟಾಗೋಕೆ ನಮ್ಗೆ ಆಸೆ ಉಂಟಾಗೋದು, ಅದಕ್ಕೆ ಪೂರ್ವರಾಗ ಅಂತ ಹೆಸರು. சோ இந்த ஒரு உன்னத நிலையை நாம பகவானுடைய அந்த கதைகளை கேட்கறதுனாலையும் பகவானுக்குடைய அந்த சேவைகள்ல நம்ம வந்து ஈடுபடுறதுனாலையும் பகவானுக்கு மேல அந்த பிரீத்தியானது கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து வளரணும். ಅಂದ್ರೆ ಈ ಉತ್ತಮ ಸ್ಥಾನ ನಾವು ಹಡಿಬೇಕಂದ್ರೆ ಶ್ರವಣದ ಮೂಲಕ ಮತ್ತೆ ಭಗವಂತನ ಸೇವೆಯ ಮೂಲಕ ನಾವು ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪವಾಗಿ ಅದರ ಮೂಲಕ ಆ ಪ್ರೇಮೆಯನ್ನು ನಾವು ಹಡಿಬಹುದು. சோ அப்படி நம்ம வந்து அந்த நிலையில வளரும் போது நம்ம இந்த நிலைகள் எல்லாம் கடந்து நம்ம வந்து அந்த பாவ நிலையை வந்து அடையிறோம். ಈ ರೀತಿ ಎಲ್ಲ ನಾವು ಇದನ್ನೆಲ್ಲ ನಾವು ಹಡೆದಾಗ ಆ ಭಾವ ನೆಲೆಗೆ ಕೂಡ ನಾವು ಹೋಗ್ಬೋದು. பிரீத்தி முதல்ல பிரீத்தி நிலையில இருந்து பிரேம, பிரேமத்திலிருந்து பிரணய, பிரணயத்திலிருந்து மானத்திலிருந்து ஸ்நேக, ஸ்நேகத்திலிருந்து ராக, ராகத்திலிருந்து அனுராக, அனுராகத்திலிருந்து பாவ. சோ அந்த மாதிரி நம்ம நம்மளுடைய பக்தியில எப்போ நாம இது போன்ற அந்த ஒரு உயர்ந்த நிலையை அடைய போறோங்கிற அந்த ஏக்கம் ஒவ்வொரு சாதகனுடைய ஹிருதயத்திலையும் அது வந்து ஒரு அணையாத நெருப்பு மாதிரி எப்பவும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ಈಗ ಪ್ರಭುಗಳು ಹೇಳ್ದಂಗೆ ಪ್ರೀತಿಯಿಂದ ಪ್ರೇಮ, ಪ್ರೇಮದಿಂದ ಪ್ರಣಯ, ನೆಕ್ಸ್ಟ್ ಮಾನ, ಸ್ನೇಹ, ಎಕ್ಸೆಟ್ರಾ ಎಕ್ಸೆಟ್ರಾ, ಈ ರೀತಿ ನಾವು ಭಕ್ತಿ ನಮ್ಮ ಭಕ್ತಿಯಲ್ಲಿ ನಾವು ಸಾಧಕರಾದವರು ಈ ಸ್ಟೇಜನ್ನೆಲ್ಲ ನಾವು ದಾಟಿ ಬರಕ್ಕೆ ನಾವು ಆಂಗ್ಸೈಟಿ ಆಗಿರ್ಬೇಕು, ಯಾವಾಗ್ಲೂ ಆತುರತೆಯಿಂದ ಕಾಯ್ತಾ ಇರ್ಬೇಕು, ನಾನು ಯಾವಾಗ ಈ ಸ್ಟೇಜ್ಗೆ ಬರ್ಬೋದು ಅಂತ. எஸ். ஸோ இது நம்ம
இந்த 7வது ஸ்லோகத்தின் மூலமா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்? ಇದು ನಾವು ಇದು 7ನೇ ಶ್ಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ತಿಳ್ಕೊಳ್ಬೇಕಾದ ವಿಷಯ. ஸோ இது மூலமா நம்ம பக்தியில நம்ம எந்த நிலையில இருக்கிறோங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு, நம்ம எந்த மாதிரி நிலையை அடையணுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை நம்ம கண்டிப்பா வந்து தெரிஞ்சிருக்கணும். ನಾವು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಭಕ್ತಿಯಲ್ಲಿ ನಾವು ಎಲ್ಲಿ ಬೆಳಿಬೇಕು, ಯಾವ ರೀತಿ ಬೆಳಿಬೇಕು ಅನ್ನೋದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ನಾವಿವಾಗ ಭಕ್ತಿ ಸ್ಟೇಜಲ್ಲಿ ಎಲ್ಲಿ ಇದ್ದೀವಿ ಆ 2 ರೀತಿಯನ್ನು ನಾವು ತಿಳ್ಕೊಬೋದು. ஸோ இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கல அப்படின்னு சொன்னா அப்ப இதை அடைவதற்கான ஒரு ஏக்கமோ விருப்பமோ நமக்கு வந்து வராது. ಇದರ ವಿಷಯದ ಬಗ್ಗೆ ನಾವು ತಿಳ್ಕೊಂಡಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಇದನ್ನ ನಾವು ಪಡೆಯಲು ನಮ್ಗೆ ಆಂಗ್ಸೈಟಿನೋ ಆಸೆನೋ ಇರೋದೇ ಇಲ್ಲ. ಯಾಕೆಂದ್ರೆ ನಮ್ಗೆ ವಿಷಯ ಗೊತ್ತಾಗಿಲ್ಲ, ಅದಕ್ಕೋಸ್ಕರ. அதனால யாரும் வந்து இது வந்து என்ன பிரபு என்னென்னமோ பாவங்கிறாரு அது இதுங்கிறாரு ஒன்னும் புரியலையே அப்படின்னு வந்து நினைக்காதீங்க. இதை நீங்க எந்த அளவுக்கு திரும்ப திரும்ப கேக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து என்ன ஆகும், நமக்கு கிருஷ்ணருக்கு மேல அந்த பாவத்தை வளர்த்துக்கிறதுக்கான ஆசை நமக்குள்ள வந்து அதிகரிக்கும். ನಾವು ಏನೋ ಭಾವ ಅಂತಾರೆ, ರಸ ಅಂತಾರೆ, ಈ ಸ್ಟೇಜ್ ಅಂತಾರೆ, ಆ ಸ್ಟೇಜ್ ಅಂತಾರೆ, ನನ್ಗೇನೋ ಅರ್ಥನೇ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ ಅಂತ ಬಿಡದೆ ನಾವೇನ್ ಮಾಡ್ಬೇಕು, ಹೆಚ್ಚಾಗಿ ಇದನ್ನೇ ಮತ್ತೆ ರಿಪೀಟ್ ಆಗಿ ನಾವು ಕೇಳ್ತಾ ಇದ್ರೆ ಮತ್ತೆ ಭಗವಂತನ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ನಮ್ಗೆ ಹೆಚ್ಚಾಗಲು ಸಾಧ್ಯತೆ ಇದೆ. அதனாலதான் இன்னும் நிறைய இதுல வந்து டீட்டெயிலா விளக்க முடியும். ஆனா இன்னும் உங்களுக்கு அது வந்து ஒரு கன்ஃபியூஸா இருக்குமேங்கிறதுக்காக நான் இன்னும் ரொம்ப டீட்டெயிலா போகல. அதனால ஆனா அதே நேரத்துல அதை பத்தின ஒரு அறிமுகமும் நமக்கு கண்டிப்பா தேவை அப்படிங்கிறதுனாலதான் இது நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணோம். ನಾವು ಇನ್ನೂ ಕೂಡ ಇದರ ಬಗ್ಗೆ ಜಾಸ್ತಿ ಡೀಟೇಲ್ ಆಗಿ ನೋಡ್ಬೋದು, ಆದ್ರೆ ನಾವು ಕನ್ಫ್ಯೂಷನ್ ಆಗ್ಬಿಡ್ತೀವಿ, ಯಾವ ರೀತಿ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಬೇಕು ಏನು ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಸರಿ, ಮೊದಲು ಫಸ್ಟ್ ಪರಿಚಯವಾಗಿರ್ಲಿ ಏನೆಲ್ಲ ಇದೆ ಅನ್ನೋದನ್ನ, ಅದು ಮಾತ್ರ ನಾವ್ ಇವಾಗ ನೋಡಿದ್ವಿ. ஸோ அதனால யாரும் வந்து இந்த வகுப்பு வந்து ரொம்ப வந்து அப்கோர்ஸ் கண்டிப்பா இது வந்து ஹை பிலாசபி இல்லைன்னு கிடையாது. ஆனா அதே நேரத்துல இது ஒவ்வொருத்தருமே அடைய வேண்டிய ஒரு இலக்குங்கிறதையும் நம்ம வந்து மறுக்கவும் முடியாது, மறக்கவும் கூடாது. ಮತ್ತೆ ಈ ರೀತಿ ಎಲ್ಲ ತಿಳ್ಕೊಂಡು, ಸೊ ಇದು ನಿಜವಾಗ್ಲೂ ಹೈ ಫಿಲಾಸಫಿನೇ, ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಸ್ವಲ್ಪ ಕಷ್ಟನೇ. ಆದ್ರೇನು ನಾವು ಇದನ್ನ ತಿಳ್ಕೊಳ್ಳಕ್ಕೆ ಖಂಡಿತ ಪ್ರಯತ್ನ ಪಡ್ಬೇಕು. ಯಾಕೆಂದ್ರೆ ಇದನ್ನ ತಿಳ್ಕೊಳ್ಳೋದೇ ನಮ್ಗೆ ಬಾಳಿನ ಗುರಿ ಅಂತ ನಾನು ಅನ್ಕೋಬೇಕು. ಯಾಕೆಂದ್ರೆ ನಾವು ಅದನ್ನ ರೀಚ್ ಆಗ್ಲಿಕ್ಕೆ ನಮ್ಗೆ ಬಹಳ ಸುಲಭ ಆಗುತ್ತೆ. ஓகே, ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ வெரி மச். கண்டிப்பா இது வந்து உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையில உங்களுக்கு இது வந்து பிரயோஜனமா இருக்கும்னு நம்பிக்கையில இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பா உங்களுக்கு இது உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். ಹರೇ ಕೃಷ್ಣ. ಎಲ್ಲರಿಗೂ ಹರೇ ಕೃಷ್ಣ. ಇವಾಗ ಇಷ್ಟೊತ್ತು ನೋಡಿದ ಈ ವಿಷಯಗಳು